அப்ப ரொம்ப தொலைவுல சன்னு பெருசா இருக்காரு, பக்கத்திலே சின்னதா இருந்தாதான் என்ன நடக்கும், அதுல போய் மாட்டிக்குவோம். ஆனா ரொம்ப தூரத்துக்கு ஒரு சைஸ்ல இருந்தோம்னா நம்ம மாட்டிக்க மாட்டோம். ஏன்னா டிஸ்டன்ஸ் அவ்வளவு தூரம் ஈர்ப்பு விசையால ஈர்க்க முடியாது. அதனாலதான் இவ்வளவு பெரிய பொருளும் இவ்வளவு சின்ன பொருளும் ஒரே ஈக்குவல் சைஸ்ல இருக்கு. ஈக்குவல் சைஸ் மீன் டிஸ்டன்ஸ் அதுக்கு காரணம். ரொம்ப ஈர்க்க முடியாதனால என்ன ஆயிடுச்சான், ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் சூரியன் வந்து என்ன பண்ணுது, மற்ற கோள்கள் ஃபுல்லாமே சுத்த ஆரம்பிச்சிருக்கு மிக தொலைவில் இருக்கிறனால. இதுவே சூரியன் பக்கத்துல இருந்துச்சுன்னா உள்ள போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் டோட்டல் யூனிவர்ஸ் ஃபுல்லாமே ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இதோட ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பண்றாங்க, நம்மளோட சோலார் சிஸ்டம்லாம் எப்படி உருவாயிருக்கலாம், அந்த உருவான பேர் என்னது, இந்த இது. ஸோ இதை ஹீஸ் போசான்னு சொல்லுவாங்க. ஹீஸ் போசான்னு சொல்லுவாங்க, பேய்களின் துகள் இல்லைன்னா காட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் உருவானதோட பேர் என்னதான், காட் பார்ட்டிக்கல், கடவுளின் துகள் இல்லைன்னா கோஸ்ட் பார்ட்டிக்கல், பேய்களின் துகள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்து தான் இதெல்லாம் நடந்துச்சு. இது எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம், பிக் பேங் தியரின்னு சொல்றாங்க. இது எப்படிலாம் ரன் ஆயிருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஜெரான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து இருக்கு, ஜெரான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கம்பெனி தான் என்ன பண்ணுது, சோலார் சிஸ்டம் எப்படி உருவாயிருக்கலாம், டோட்டல் யூனிவர்ஸ் எப்படி உருவாயிருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆராய்ச்சி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியோட என்ட்ரன்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடராஜர் சிலை வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜெரான் கம்பெனி பார்த்தீங்கன்னா சுவிட்சில் இருக்கு, சுவிட்சர்லாந்து. நியூட்ரல் சார்ஜ், புரோட்டான் பிளஸ் சார்ஜ், எலக்ட்ரான் மைனஸ் சார்ஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல எது ஈக்குவலா இருக்கு, நியூட்ரல் தான் ஈக்குவலா இருக்கு. அப்ப நியூட்ரானை வந்து இதுல என்ன பண்றாங்கன்னா லைட் ஸ்பீட்ல வந்து ரன் பண்றாங்க. லைட்டோட ஸ்பீட் என்னது, நோ, லைட்டோட ஸ்பீட் என்னது, 3 × 10⁸8. ஓகேங்களா? 3 லட்சம் கிலோமீட்டர். ஓகேங்களா? பெர் செகண்டுக்கு. அப்போ நியூட்ரான் என்ன பண்றாங்க, இந்த மிஷின்ல வந்து 3 லட்சம் கிலோமீட்டர்ல வந்து ஃபாஸ்டா சுத்தி அதை ஓட விடுறாங்க. ஸோ அப்படி ஓடும்போது என்ன நடக்குதுன்னா 0.00001 செகண்டுக்கு என்ன நடக்குதுன்னா இந்த ஸ்டேஜ் வந்து உருவாகுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப மைனூட்டான லெவல்ல அந்த ஸ்டேஜ் வந்து நடக்குது. அப்படிதான் எதை சொல்லியிருக்காங்கன்னா பிக் பேங் தியரி வந்து சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? ஒன்றும் கிடையாது. இந்த கம்பெனி வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஜெரான்னா எங்க இருக்கு, சுவிட்சர்லாந்துல இருக்கு. அது எதை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க, யூனிவர்ஸை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து சோலார் சிஸ்டம் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் முதல் யாரு, சூரியன். ஸோ சன்னு தான் ஃபர்ஸ்ட். அப்போ டோட்டல் யூனிவர்ஸ் உருவாயிருச்சு. அதில் ஒரு பாட்டு தான் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம் எங்கே இருக்கு, மில்கி வே கேலக்சின்னு சொல்லுவாங்க, பால்வெளி அண்டம்னு சொல்லுவாங்க. அந்த பால்வெளி அண்டத்தில் ஒரு பாட்டு தான் என்னதுன்னா இந்த சோலார் சிஸ்டம். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னா சன். நம்ம ஒவ்வொரு பிளானட்டையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ சன்னோட கண்டென்ட் என்னென்ன, சன்னை பற்றி, சன்னுன்ற பேர் சொன்னதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்னென்னலாம் ஞாபகம் வருது சொல்லுங்க. சன்ரைஸ், சரி ஓகே, சன்ரைஸ். வேற சன்லைட்டு, ஓகே. வேற ஹீட்டா இருக்கும். சரி, எப்படி ஹீட்டா இருக்கு, என்ன நிகழ்வு அங்க நடக்குது அதனால ஹீட்டா இருக்கு? சும்மா ஒரு பொருள் ஹீட்டா இருக்குமா ரொம்ப நாளைக்கு? எக்ஸ்ப்ளோஷன். ஸோ ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு பொருள் வெடிச்சாதான் அந்த வெப்பமா இருக்கும். அப்போ டெய்லி அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, ஒரு சின்ன சின்ன பொருள் வந்து ஏதோ ஒன்று வெடிச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா நியூக்ளியர் ஃபியூசன் சொல்லுவாங்க. நியூக்ளியர் ஃபியூசன் சொல்லுவாங்க. நியூக்ளியர் ஃபியூசன் அண்ட் நியூக்ளியர் ஃபிஷன் சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா?
ஸோ இது அணுக்கரு இணைவு, ஃபிஷன்றது அணுக்கரு பிளவுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரெண்டு அணுக்கள் என்ன பண்ணுதான், இணையுது, ரெண்டு அணுக்கள் வந்து பிளக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன அணுக்கள் இணையுது? அப்போ சன்ல என்ன நடக்குதுன்னா நியூக்ளியர் ஃபியூசன் வந்து நடக்குது. ஓகேங்களா? அப்ப ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து என்ன ஆகுதா, ஒரு ஹீலியம் அணுக்கள் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ரெண்டு ஹைட்ரஜன், ரெண்டு சின்ன எலமெண்ட்டுகள் சேர்ந்து ஒரு பெரிய எலமெண்ட்டை உருவாக்குது. ஸோ அது பேர் தான் என்னது, நியூக்ளியர் ஃபியூசன் சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நியூக்ளியர் ஃபியூசன்றது ஒரு பெரிய எலமெண்ட்டை ஒரு சின்ன எலமெண்ட் வந்து உடைக்குது. ஓகேங்களா? ரெண்டு கான்செப்ட் புரியுதா? ரெண்டு சின்ன எலமெண்ட் சேர்ந்து ஒரு பெரிய எலமெண்ட்டை ஃபார்ம் பண்ணுது, ஒரு பெரிய எலமெண்ட்டை ஒரு சின்ன எலமெண்ட் என்ன ஆகுதா, உடைக்குது. ஓகேங்களா? ஸோ அணுக்கரு பிளவுன்றது என்னன்னா யுரேனியம். ஸோ யுரேனியம் 239 அண்டு புளுட்டோனியம் 240 இந்த மாதிரி இருக்கிற எலமெண்ட் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நியூட்ரானை வச்சு மோத விடுறாங்க. ஏன் நியூட்ரான் புரியுதா? ஏன்னா பிளஸ் சார்ஜ் அங்கிட்டு இருக்கு, மைனஸ் சார்ஜ் இங்க இருக்கு, இது நியூட்ரலா இருக்கு. இதுக்குள்ளேயும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குள்ளே என்ன இருக்கும், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் சொல்லிட்டு இருக்கும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, புரோட்டானை வச்சு மோத விட்டோம்னா அங்க போய் புரோட்டான் கூட போய் சேர்ந்துக்கிறோம், எலக்ட்ரானா எலக்ட்ரான் கூட. ஸோ அதனாலதான் என்ன பண்றாங்க, எந்த பாதிப்பும் இல்லாம நியூட்ரலை வச்சு மோத விடுறாங்க. அப்படி மோத விடும்போது இந்த எலமெண்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுது, மூணா ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இதோட மீனிங் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா யுரேனியம் 238. இப்போ இங்க ஹீலியம் இருக்கா, ஹீலியம்குள்ள என்னென்ன இருக்கு, கேஸ் இருக்கா. முன்னாடி என்ன சேர்த்தோம், ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் சேர்ந்தனாலதான் என்ன ஃபார்ம் ஆச்சு. அப்ப மூணாவது எலிமெண்ட் எப்படி உருவாகும், ஹீலியம் சேர்ந்ததா இருக்கும். நாலாவது எலிமெண்ட் 1 2 3 4, அந்த 3 இது சேர்ந்து 4th இருக்கும். அப்ப யுரேனியம் 238னா என்னது, இதுக்கு முன்னாடி உள்ள 237 எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாமே எதுல இருக்குமா, யுரேனியத்துல இருக்கும். அப்போ நியூட்ரலை வச்சு மோத விட்டோம்னா இதுக்குள்ள இருக்க ஏதோ ரெண்டு எலமெண்ட் தானே ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அதோட பேர் தான் தோரியம் அண்டு கிரிப்டான். இப்போ சின்ன எக்ஸாம்பிளா சொல்லிக்கிறேன். இப்போ இங்க வந்து யுரேனியம் 200ன்னு வச்சுக்கோங்கவே, அப்ப தோரியத்துல 100 பேரும், கிரிப்டான்ல 100 பேர். இப்போ 238னா இங்க 113, இங்க 107 அந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா? அதோட அட்டாமிக் நம்பரை பொறுத்து அது மாறிட்டு இருக்கும். அடுத்து மறுபடியும் ஒரு நியூட்ரல் வந்துடும், அங்க உடைச்ச நியூட்ரல் இங்க உடஞ்சு, அகைன் மறுபடியும் இங்க ஒரு 3, இங்க ஒரு 3, இங்க ஒரு 3. இந்த மாதிரி அணுக்கரு பிளவு பிளந்துக்கிட்டே கடைசியா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது, ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் எப்போ வருதோ அது வரைக்கும் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் வரிசையா. ஸோ அதனாலதான் அது அட்டாமிக் பாம்னு சொல்லி சொல்றாங்க. புரிஞ்சுதா? நியூக்ளியர் ஃபிஷன் எதுல பண்ணுவாங்கன்னா அட்டாமிக் பாம்ல வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எங்க பாம் போட்டிருப்பாங்க, ஹிரோஷிமா அண்ட் நாகசாகின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆகஸ்ட் 6 and 9, ஆகஸ்ட் 6ஆம் தேதி, இன்னொன்று 9ஆம் தேதி. ஸோ 1945 செகண்ட் வேர்ல்டு வார்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன நடக்கும், இந்த ரெண்டு டேட்ல பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா அண்ட் நாகசாகின்னு சொல்லிட்டு ரெண்டு பிளேஸ்ல வந்து பாம் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன பாம் போட்டாங்க, சூப்பர், ஃபேட்மேன் அண்டு லிட்டில் பாய்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா? இதுல இந்த ஒவ்வொன்றும் இருக்கும், நியூக்ளியர் ஃபியூசன் பண்ணாங்களா, நியூக்ளியர் ஃபிஷன் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொன்று. இது வச்சும் பாம் பண்ணலாம், இது வச்சும் பாம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு ஹைட்ரஜன் பாம் வந்து பண்ணலாம். ஏன்னா ஹைட்ரஜனோட பேர் எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப ஹைட்ரஜன் பாம்னு கேட்டாங்கன்னா அதோட பிலாசபி என்னது, நியூக்ளியர் ஃபியூசன். அட்டாமிக் பாம்னு கேட்டாங்கன்னா அதோட பிலாசபி நியூக்ளியர் ஃபிஷன். புரிஞ்சுதா? இது சயின்ஸ்ல நீங்க படிப்பீங்க, ஸோ இருந்தாலும் இப்பயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அணுகுண்டு. அப்ப ஹைட்ரஜன் பாம்ன்றது எதோட பிலாசபினா நியூக்ளியர் ஃபியூஷனோட பிலாசபி. அட்டாமிக் பாம்ன்றது எதோட பிலாசபினா நியூக்ளியர் ஃபிஷனோட பிலாசபி. ஓகேங்களா? ஸோ ரெண்டு குண்டு போட்டிருப்பாங்க. யுஎஸ்ஏ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜப்பான் மீது போய் குண்டு போட்டிருப்பாங்க, ஹிரோஷிமா நாகசாகி. ஒரு குண்டோட பேர் ஃபேட்மேன், இன்னொரு குண்டோட பேர் லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓகேங்களா? அப்போ இங்கே எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா
அதிகமாக வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ சன்னோட ஆயுட்காலம் பாதி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு 100 வருஷம் இருக்குன்னா 50 வருஷம் முடிஞ்சிருச்சுப்பா, இன்னொரு 50 இயர்ஸ் தான் என்ன ஆகுமா சன்னோட ரன்னிங் டைம் வந்து இருக்கும். சும்மா 100 வருஷம்னா எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேங்களா? ஆனால் கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் இயர்ஸ் இருக்கும், அதில் பாதி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இன்னொன்று இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, இதோட என்டர் சென்டர் சென்டரில் எவ்வளோ வெப்பம் இருக்கு, வெளியில் எவ்வளோ வெப்பம் இருக்கு அப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ சன்னோட மேற்பரப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பம் வந்து இருக்கும். சன்னோட சென்டரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.5 மில்லியன், 1.5 லட்சம் இல்லைன்னா 1.5 மில்லியன் ஹீட் வந்து இந்த டிகிரி செல்சியஸில் வந்து இருக்கும். ஓகேங்களா? இல்லைனா 15 மில்லியன், 1.5 சொல்ல, இல்லைனா 15 மில்லியன். ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட்டை பார்த்தே நம்ம அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ், உள்ள வெப்பநிலை 15 மில்லியன் இல்லைனா 15 லட்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் அந்த 15ன்றதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன் வெளியில தானே அதிகமாக இருக்கணும், இல்லை உள்ள அதிகமாக இருக்கணுமா? உள்ள அதிகமாக இருக்குமா வெளியில் அதிகமாக இருக்குமா? சொல்லுங்க. ஸோ உள்ளதான் அதிகமாக இருக்கும் எப்போவுமே. ஓகேங்களா? வெளியில் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது நோட் பண்ணியாச்சா? ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள், அடுத்து ஒரு 2 இது நடத்திடுவோம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளானட் என்ன இருக்கும்? மெர்க்குரி இருக்கும். மெர்க்குரி புதன் சொல்லுவாங்க. தேர்ட் பிளானட் பார்த்துக்கிட்டிங்கன்னா வீனஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 சேர்த்தாப்லேயே நம்ம நடத்திடுவோம் சன்னோட சேர்த்து. ஸோ சன்னோட ஃபர்ஸ்ட் ட்ராக்ல யார் இருக்கா? மெர்க்குரி தான் இருக்கு. செகண்ட் ட்ராக்ல தான் யார் இருக்கா? வீனஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் மெர்க்குரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ரெவல்யூஷன்னா என்னது, ரொட்டேஷன்னா என்ன? ஸோ ரெவல்யூஷன் வலம் வருதல்னு சொல்லுவாங்க, ரொட்டேஷன்னா தன்னைத்தானே சுத்துதல்னு சொல்லுவாங்க. தன்னைத்தானே சுற்றுதல். அப்போ ஃபாஸ்டஸ்ட் ரெவல்யூஷன் யாரு? இந்த மெர்க்குரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ராக்லேயே இருக்கு, அதனால வேகமா சூரியனை வந்து சுத்திட்டு வந்துடும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதே போல இதுக்கு என்ன கிடையாதுன்னா, இந்த 2 பிளானட்டுக்குமே நோ சேட்டலைட் அண்ட் நோ அட்மாஸ்பியர். அப்ப ரெண்டுக்குமே என்ன கிடையாது? வளிமண்டலங்களும் கிடையாது, சேட்டலைட்டும் கிடையாது. சேட்டலைட்னா என்னது? நம்ம அனுப்புற சேட்டலைட்டா? இல்ல, துணைக்கோள்கள்னு சொல்லுவாங்க. துணைக்கோள்களுக்கு என்னதான் பேரு? சேட்டலைட்னு தான் பேரு. ஸோ நம்ம பூமிக்கு வந்து சந்திரன் சொல்லிட்டு ஒரு சேட்டலைட் இருக்கு, மூன் சொல்லுவோம். ஆனா முதல் 2 பிளானட்டுக்குமே என்ன கிடையாதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த சேட்டலைட்டோட பேரும் இல்லை, நோ அட்மாஸ்பியர், அட்மாஸ்பியரும் கிடையாது. ஓகேங்களா? அப்ப ரெண்டுக்குமே அட்மாஸ்பியர் இல்லை. ஆனா இங்க என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா CO2 கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடோட ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா ஹீட்டை ஃபுல்லாமே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ சூரியன்ல இருந்து ஹீட் வந்துச்சுன்னா இதை அப்சர்வ் பண்ணுமா, இதை அப்சர்வ் பண்ணுமா? வீனஸ் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம், இதுவும் அப்சர்வ் பண்ணும். ஆனா இங்க ஹீட் பிளானட்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. எது ஹீட் பிளானட்? வீனஸ்ன்னு சொல்றோம். ஆனா எது பக்கத்திலே இருக்கு? சூரியன் பக்கத்துல மெர்க்குரி தான் இருக்கு. ஆனா எதுக்கு வீனஸ் சொல்றோம்னா CO2 பிரசன்ட் இருக்கு. ஏன்னா இது காலையில இருந்து சூரியன் வெப்பமா வாங்கிக்கிறோம், நைட் டைம் என்ன ஆகுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா மாறிடும். வாங்கின வெப்பத்தை ஃபுல்லாமே நைட் டைம் என்ன ஆயிடுது, லேண்ட் என்ன பண்ணுதுன்னா ஹீட்டை ஃபுல்லாமே வெளியே அனுப்பிச்சிருது. ஆனா இங்க மார்னிங்ல இருந்து யார் வாங்கிட்டு இருக்கா? CO2 பிரசண்டா இருக்கனால அங்க வாங்கிக்கிறது, நைட் டைம் வந்து வெளியே விடாது. ஏன்னா CO2 ப்ராப்பர்ட்டி என்னது? ஹீட்டை ஃபுல்லாமே அப்சர்வ் பண்ணிடும். அப்ப நைட் டைம் அது பிடிச்சே வச்சிருக்கனால என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் மின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால தான் இது என்ன சொல்லுவாங்கன்னா வீனஸை மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. விடிவெள்ளி, காலை நட்சத்திரம், மாலை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வீனஸ் வந்து புரிஞ்சுதா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எர்த்தை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால எல்லா பிளானட்டும் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் எர்த்தை பற்றி தனியாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா?
ஸோ அடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ், அப்புறம் ஜூபிட்டர், யுரேனஸ், சாட்டர்ன், அதுக்கப்புறம் யுரேனஸ், அப்புறம் நெப்டியூன். ஓகேங்களா? ஸோ முதல் 3 பிளானட் பார்த்தோம். ஸோ இது 4th பிளானட். இந்த 4th பிளானட் வரைக்கும் அடுத்து ஒரு லேயர் வந்து இருக்கும், ஒரு பெல்ட்னு சொல்லுவாங்க. இந்த பெல்ட்டோட பேர் என்னன்னா ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இதே மாதிரி ஒன்றிணைஞ்ச பாறைகள் மாதிரியே ஒன்றிணையாம தனித்தனி பெரிய பெரிய பாறைகளா வந்து எங்க சுத்திட்டு இருக்கும்னா இந்த லேயர்ல வந்து சுத்திட்டு இருக்கும். ஓகேங்களா? இதுவும் சேர்ந்துதான் என்ன பண்ணுது, சோலார் சிஸ்டத்தை சேர்த்து சுத்துது. ஓகேங்களா? அப்ப மொத்தம் 8 பிளானட் வந்து இருக்கு. முன்னாடி 9 இருந்துச்சு. ப்ளூட்டோ இப்ப வந்து சேர்க்கல. ஏன் சேர்க்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ 8 பிளானட் வந்து இருக்கு. அந்த 8 பிளானட்டை 4 பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ முதல் 4 பிளானட்டுமே சாலிட் பிளானட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டெரஸ்ட்ரியல் பிளானட்னு சொல்லுவாங்க. அடுத்த 4 பிளானட் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஸ் பிளானட்னு சொல்லுவாங்க, கேசியஸ். அப்படி இல்லைன்னா ஜோவியன் பிளானட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டெரஸ்ட்ரியல் பிளானட் திடக்கோள்கள், இல்லைன்னா அடுத்த நாள் கேஸ் ஜோவியன் பிளானட்னு சொல்லுவாங்க. திடீர்னு கொஸ்டின் கேட்பாங்க, ஜோவியன் பிளானட், தமிழ்லேயே அப்படியே ஜோவியன் சொல்லுவாங்க. அப்போ போயிட்டு இதெல்லாம் நடத்தவே இல்லடான்னு சொல்லிட்டு யோசிக்க கூடாது. ஜோவியன் பிளானட்னா என்னது, அடுத்த 4 பிளானட். டெரஸ்ட்ரியல்னா திடக்கோள்கள்னு சொல்லி அர்த்தம். அப்போ முதல் 4 பிளானட்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கு, அடுத்த 4 பிளானட்டுமே கேஸா வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப தூரனால. ஓகே. ஸோ எந்த 2 பிளானட்டுக்கு இடையில ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. மாஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் இடையில, ஜூபிட்டருக்கும் சாட்டர்னுக்கும் இடையிலையா, இல்லை யுரேனஸ்க்கும் நெப்டியூனுக்கு இடையிலையா, அந்த மாதிரி சொல்லி கொஸ்டின். அப்போ இங்கே ஒரு பெல்ட் இருக்கு. இதே போல டோட்டலா நெப்டியூன் தாண்டி இன்னொரு பெல்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி. ஸோ இதோட பெல்ட்டோட பேரு கியூப்பியர் பெல்ட்னு சொல்லுவாங்க, கியூப்பியஸ் பெல்ட். அப்போ சோலார் சிஸ்டத்தில் மொத்தம் 2 பெல்ட் இருக்கு. ஒன்று ஆஸ்ட்ராய்டு பெல்ட் மாஸ் அண்ட் ஜூபிட்டருக்கு இடையில, இன்னொன்று கியூப்பியர் பெல்ட்னு சொல்லுவாங்க நெப்டியூனுக்கு அப்பால், நெப்டியூனை தாண்டினதுக்கு அப்புறம். ஓகேங்களா? சரி. ஸோ இப்போ மாஸ்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை ரெட் பிளானட்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் ரெட் பிளானட்னா அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கு, அதனால ரெட் பிளானட்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி எர்த் வந்து பார்த்தோம், எர்த்துக்கு ஒரே ஒரு சேட்டலைட் மட்டும்தான் இருக்கு, மூன். ஸோ அப்புறம் மாஸ்க்கு 2 சேட்டலைட் இருக்கு, ஒன்று போபஸ், இன்னொன்று டைமோஸ். மொத்தமே 2 தான் இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கதை படிச்சு வச்சுக்கலாம். 65 சேட்டலைட்டு 67 சேட்டலைட்டுன்னு சொல்லுவாங்க, அதை படிக்க முடியாது. அதனால கவுண்ட் மட்டும் நான் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ ஜூபிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 67 சேட்டலைட்ஸ் கிட்ட இருக்கும், ஆர் 67 அண்ட் 69. இங்கே 65 கிட்ட இருக்கும் சாட்டர்னுக்கு. ஓகேங்களா? அதிகமான சேட்டலைட் உள்ள பிளானட் என்னதுன்னு சொல்லி கேட்பாங்க, ஜூபிட்டர். ஓகேங்களா? ஸோ மாஸ்ல எந்த கண்டென்ட், போபஸ் அண்ட் டைமோஸ் சேட்டலைட்ஸ். ஜூபிட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே ஃபாஸ்டஸ்ட் ரெவல்யூஷன் சொல்லி ஒன்று பார்த்தோம். ரெவல்யூஷன் என்னது, வலம் வருதல், சூரியனை வேகமாக சுத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது என்னன்னா ஃபாஸ்டஸ்ட் ரொட்டேஷன். ரொட்டேஷன்னா என்னது, தன்னைத்தானே வேகமாக சுத்துறது. 9 ஹவர்ஸ்லேயே சுற்றி முடிச்சிருது. நம்மளுக்கு 1 டேன்றது எவ்வளோ நேரம், 24 ஹவர்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். இதுவே இங்கே ஜூபிட்டருக்கு நீங்கள் போனீங்கன்னா 9 ஹவர்ஸ்ன்றது 1 டே. அப்போது இப்போ இருக்க கால்குலேஷன் படி 1 டேன்றது எத்தனை நாள் ஆயிருங்க, 2.5 days வந்து மாறி. ஓகேங்களா? நம்மளுக்கு இங்கே ஒரு நாள் முடிகிறதுக்குள்ளே அங்கே என்ன ஆயிரும், 2.5 நாள் 3 நாள் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதனால தான் ஃபாஸ்டஸ்ட் ரொட்டேஷன் சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதை என்ன சொல்லுவாங்க, பிக்கஸ்ட் பிளானட்னு சொல்லி சொல்லுவாங்க, மிகப்பெரிய கோள், வியாழன் கோள். வியா அப்படின்னா என்னது, பெரிய அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? தமிழ்ல நம்ம படிச்சிருப்போம்ல, வியானா என்னது, பெரியன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? வியாழன் கோள்னா என்னது, பெரிய கோள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஜூபிட்டர். அதே போல லாஸ்ட் 4 பிளானட்டுக்குமே ரிங்ஸ் இருக்கும். நம்ம எதுல பார்த்துருப்போம், சாட்டர்ன்ல மட்டும் அப்படியே புக்கில் பார்த்துருப்போம், இல்லை டிவியில் பார்த்துருப்போம், சாட்டர்னில் மட்டும் ரிங்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் மற்ற 4 பிளானட்டுக்கு ஒரு ரிங்ஸ் இருக்கு, ஆனால் என்ன கிடையாது, டென்சிட்டி அவ்வளோ தெளிவாக கொடுக்கல.
இதுல டென்சிட்டி அதிகமா இருக்கனால நம்ம கண்ணுக்கு அப்படியே தெரியுது. இங்கேயும் ரிங்ஸ் இருக்கு, இதுலயும் ரிங்ஸ் இருக்கு, இதுலயும் ரிங்ஸ் இருக்கு. ஆனா டென்சிட்டி கம்மியா இருக்கிறனால ரிங்ஸ் கண்ணுக்கு தெரியல. ஓகேங்களா? வளையங்கள் உள்ள கோள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சாட்டர்ன் மட்டும் தூக்கக்கூடாது. என்னது, லாஸ்ட் 4 பிளானட்லையுமே ரிங்ஸ் இருக்கு. தெளிவா தெரிகிறது எதுனா சாட்டர்னுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? 6 அதிகமான கோள்கள் இருக்கு, பிக்கஸ்ட் பிளானட், அதுக்கப்புறம் ஃபாஸ்டஸ்ட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சாட்டர்ன்ல பார்த்தீங்கன்னா 65 கோள்கள் வந்திருக்கு, சேட்டலைட்ஸ் வந்திருக்கு, ரிங்ஸ் இருக்கு. வேற என்ன சொல்லுவாங்கன்னா இதுல வாட்டர் வச்சு ஒரு கண்டென்ட் இருக்கு. ஏன்னா வாட்டர் வச்சு கண்டென்ட்னா சேட்டர்னை தூக்கி நீங்க வாட்டர்ல போட்டீங்கன்னா அது மிதக்கும்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன், நீரோட அடர்த்தியை விட சேட்டர்னோட அடர்த்தி வந்து லோ. ஓகேங்களா? பனிக்கட்டி என்ன ஆகுது, தண்ணியில போட்டோம்னா மூழ்கிதா மிதக்குதா? மிதக்கும். அப்ப நீரோட அடர்த்தியை விட பனிக்கட்டியோட அடர்த்தி எப்படி இருக்கான், குறைவா இருக்கு. அதனாலதான் அது மிதக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போலதான் சேட்டர்ன். ஸோ சேட்டர்ன் லெவலுக்கு ஒரு பெரிய டப்பு பண்ணி வச்சிட்டோம்னா அது தூக்கி போட்டோம்னா அது மிதக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க, மூழ்காது அப்படின்னு. நீரில் மிதக்கும் கோள் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க, சேட்டர்ன். ஓகேங்களா? வாட்டர் அது அந்த மாதிரி எதுவும் இருக்காது. சரி, ஓகே, கவனிங்க. அதுக்கப்புறம் யுரேனஸ். ஸோ யுரேனஸ்ன்றது கிரீன் பிளானட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது CH4 வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், மீத்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் நெப்டியூன். ஸோ இது என்னது, ஸ்லோவஸ்ட் ரொட்டேஷன், ரெவல்யூஷன். ஏன், ஏன்னா லாஸ்ட் ட்ராக்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ராக்ல இருக்கனால வேகமா சுற்றி வந்துருச்சு, லாஸ்ட் ட்ராக்ல இருக்குன்னா ஸ்லோவாக சுற்றுது. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இது பேஸாக மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மொத்தமாக தெரிஞ்சுக்க வேண்டாம். ஓகேங்களா? ஆனால் மொத்தமாகவும் இப்போ 11th புக் கண்டென்ட்ல நம்ம பார்த்துருவோம் என்னென்ன டேட்டாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் பேசிக்காக நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னா என்னது, கியூபியர் பெல்ட்னா என்னது, எது ஃபாஸ்டஸ்ட் சுற்றுறது, எந்த பிளானட்ல எது அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி சொல்லிட்டு பேசிக் கண்டென்ட் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இது பேசிக் கண்டென்ட் 6th புக்கு அந்த இதுலேயே இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இதை தாண்டி நம்ம என்னதான் பண்ண போகிறோம், குரூப் 1க்கும் சேர்த்து 11th உள்ள டேட்டாஸும் தான் படிக்க போகிறோம். அதுலேயே ஸ்கூல் புக் எடுத்து இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆனால் பேசிக் இதுனாச்சும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவ்வளோதான் சோலார் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஒன்று இருக்குது, ரொட்டேஷன். எதெல்லாம் எந்தெந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. ஸோ யூவின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒன்று மட்டும்தான் ஈஸ்ட் டு வெஸ்ட், மற்ற எல்லா பிளானட்டுமே வெஸ்ட் டு ஈஸ்ட். அதர் பிளானட்ஸ். புரிஞ்சுதா? அப்ப யூவின்றது என்னது, யுரேனஸ் அண்டு வீனஸ். யுரேனஸ் வீனஸை தவிர்த்து மற்ற எல்லா பிளானட்டும் வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன்ல சுத்துது. அதனாலதான் சூரியன் எந்த பக்கம் உதிக்கிறாரு, கிழக்கு பக்கமா நம்மளுக்கு உதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம. மற்ற எல்லாமே ஈஸ்ட் டு வெஸ்ட். ஓகேங்களா? கிழக்கிலிருந்து மேற்கு புறமாக, மேற்கிலிருந்து கிழக்கு புறமாக. ஸோ இதை பேசிக்காக நான் வச்சு, இது இம்பார்ட்டன்ட். யூவி, யூவி கதிர்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்ட்ரா வேவ்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. ஸோ சோலார் சிஸ்டம் முடிஞ்சு. ஸோ அடுத்து நம்ம எர்த் வந்து பார்க்கலாம். ஓகே, சோலார் சிஸ்டம் முடிஞ்சு. அடுத்து நம்ம எர்த்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளானட் உருவான மாதிரி தான் எர்த்தும் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், அந்த பொருள்ல இருந்து டக்குன்னு வெடிச்சு வந்திருக்கும். ஸோ வெடிச்சு வந்தோன்னா ஒரு பொருள் எப்படி இருந்திருக்கும், ஃபுல்லா வெப்பமா தானே இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த மொத்த பொருளுமே வெப்பமா தான் இருந்திருக்கு. அதாவது நம்மளோட எர்த்து ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? ஸோ எர்த்து ஃபார்ம் ஆகி 4.6 பில்லியன் இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எர்த்து உருவாகி 4.6 பில்லியன் இயர் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே.
அதுக்கப்புறம் அதுல உயிரினங்கள் தோன்றுறது 3.5 அந்த மாதிரி சொல்லுவாங்க. 1,000,000 இயர்ஸ் வந்து இப்படி சும்மா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அப்ப கிட்டத்தட்ட இதுல உயிர்கள் தோன்றுறது எப்பன்னு பாத்தீங்கன்னா 3.5 பில்லியன். இப்ப நம்ம 100 வயசு கிடக்கிறதுக்கே எவ்வளவு பாடுபட்டு இருக்கோம். அப்ப கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் இயர்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் இயர்ஸ் வந்து ஆயிருக்கு. எப்போ எர்த் உருவாகி அதுக்கப்புறம் அதுல உயிர்கள் தோன்றுறது. முதல்ல தோன்ற உயிரினத்தோட பேர் என்னது? ஓகே, சயின்ஸ் ரீதியா பாத்தீங்கன்னா அமீபா, பாக்டீரியா அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கடல் வாழ் உயிரினங்கள் தான் ஃபர்ஸ்ட் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி, மீன் தான் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணணும். பேசிக் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, அப்போ உயிர்களே பாத்தீங்கன்னா 3.5 பில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் தோன்றிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கு? 1.5 பில்லியன்ஸ் இல்லைன்னா 1,000,000 இயர்ஸ் கிட்ட. அந்த அப்ப என்ன நடந்துச்சுன்னா இந்த இது மட்டும்தான். வெறும் வெப்பம் வந்து சூழ்ந்து இருக்கு. வெப்பம் இருந்தாலே அந்த இடத்துல என்ன இருக்கும்? வேப்பர்ஸ் வந்து இருக்குமா? நீராவி. அப்ப வெப்பம் வந்து அதிகமா இருந்தனால மேல ஃபுல்லாமே நீராவி வந்து வந்துருச்சு. நீராவி மேல போச்சுன்னா என்னது? நீராவின்றது என்னது? ஆவிக்குள்ள தண்ணி இருக்குன்னு தானே அர்த்தம். நம்ம வீட்டுல அதானே யூஸ் பண்ணியிருப்போம். வடிச்ச தண்ணி சோறு வடிச்சோம்னா அந்த தட்டை தூக்கி பார்த்தோம்னா அப்படியே தண்ணி தனியா இருக்கும். ஏன்னா ஆவினால வாட்டர் வந்துருக்கும். அப்ப நீராவி தான் மேல போய் கிளவுட்ஸா ஃபார்ம் ஆகி என்ன உருவாயிருக்கு? ஃபர்ஸ்ட் எர்த்தில் ரெயின்ஃபால் வந்து வந்துருக்கு. அப்ப இந்த மொத்த வெப்பத்தையும் தணிக்கிறதுக்காண்டி என்ன நடந்திருக்குன்னா இந்த மழை வந்து பெஞ்சிருக்கு. ஓகேங்களா? எத்தனை நாளைக்கு? 400 இயர்ஸ். இது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா ஒரு 400 இயர்ஸ் வந்து என்ன நடந்திருக்குன்னா இந்த வெப்பம் தணிகிறதுக்காண்டி இந்த மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் மேகங்கள் உருவாகி மழை பெஞ்சிருச்சு. கொஞ்சம் வெப்பம் அணைஞ்சிருக்கும். வெப்பம் வந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம தண்ணி ஊத்த வெப்பம் வந்துகிட்டே இருந்தா என்ன ஆகும்? மறுபடியும் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கிறோமா? அப்ப தண்ணி ஊற்றும் போது அணைஞ்ச மாதிரி இருக்கு. மறுபடியும் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்ட ஆடி மறுபடியும் என்ன ஆகுது? வேப்பர் உருவாகுது, மழை பெய்யுது. வேப்பர் உருவாகுது, கிளவுட்ஸ் உருவாகுது, மழை பெய்யுது. இந்த மாதிரி நடந்துதான் ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் எப்படி ஆகுதுன்னா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்குது. அப்ப இது மொத்தமா எப்படி இருந்தது? நெருப்பு பந்து மாதிரி தான் இருந்திருக்கு. மொத்தமே அப்படியே கொலன்ட்டு நெருப்பு பந்து மாதிரி தான் இருக்கு. அதுல கொஞ்சம் கொஞ்சமா தணிஞ்சு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து உருவாகுது. ஓகேங்களா? நெருப்பு அணைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பொருள் ஸ்ட்ராங்கா இருக்குமா? இப்போ எரிக்கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா எரிச்சிங்கன்னா வெறும் கட்டையாக தான் இருக்குது. எரிச்சிட்டு கொஞ்சம் விட்டோம்னா அந்த இடம் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும் கருப்பு கலரில். ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம்னா கிரஸ்ட்னு சொல்கிறோம். கிரஸ்ட். அப்போ ரொட்டேஷன்லாம் நடக்கலை, ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பொருள் வந்து அதுக்குள்ளே போய் விழுகாமல் என்ன பண்ணிட்டு இருக்கா? கொஞ்சம் தூரமாகவே நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஆனால் எது நடக்கலை? இப்படி சுற்றுறது நடக்கலை. இப்படி மட்டும் தான் சுத்திட்டு இருக்கு சூரியனை. ரொட்டேஷன் இன்னும் நடக்கல. ரொட்டேஷன் எப்போ நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் லேயர் உருவாயிடுச்சா? ஃபர்ஸ்ட் லேயர் உருவானதுக்கு அப்புறம் இந்த இடம்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் மழை பெய்யாது. ஓகேங்களா? அடுத்து உள்ள இருக்க தீ குழம்பு மட்டும்தான் இருக்கு. இது ஃபுல்லாவே முதல்ல மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஓட்ட விழுந்து மறுபடியும் மழை பெய்யுது, இதுவாகுது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து ஒவ்வொரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி உருவான ஃபர்ஸ்ட் லேயரோட பேர் தான் என்னன்னா கிரஸ்ட்னு சொல்லுவாங்க. பாறைக்கோளம். இப்ப நம்ம சொல்ற மாதிரி. அப்ப பூமியோட முதல் பகுதி எப்படி இருக்கான்? பாறைகளா இருக்கு. ரெண்டாவது பகுதி எப்படி இருக்கு? மேண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்ல கவசம் சொல்லுவாங்க. இங்க சியால்னு சொல்லுவாங்க. சிலிக்கானும் அலுமினியமும் இருக்கு. கவசத்துல சீமா, சிலிக்கானும் மெக்னீசியமும் இருக்கு. அடுத்து தேர்ட் லேயர்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் என்ன ஆகுதுன்னா கோர். கோர்ல என்ன இருக்கு? நிக்கலும் ஃபெரஸும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி ஸ்டேஜ் பூமிக்குள்ள வந்து உருவாயிட்டு இருக்கு. இப்படி இருந்த எர்த்து இப்ப இந்த மாதிரி மாறிடுச்சு. இந்த மாதிரி மாறும்போது என்ன நடக்கும்? வெப்பம்லாம் தணிஞ்சிரும். மேல ஃபுல்லாமே ராக்ஸா இருக்கு. அதுக்கடுத்து கொஞ்சம் கொலன்னு இருக்கு. அடுத்து உள்ள போனீங்கன்னா லிக்யூடா இருக்கு. உள்ள லிக்யூடா இருக்கு. எப்படி இந்த லிக்யூட் வந்துச்சு? ஏன்னா ப்ரெஷர்னால. ஓகேங்களா? மழைலாம் இதளவு போகும்போதே மழைலாம் முடிஞ்சு நின்றுக்கும். ஓகேங்களா? இதுக்கு மேல இந்த லிக்விட் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா இது ஃபுல்லா பாறைகள் தானே. அப்ப பாறைகள் அமுக்க என்ன ஆகுது? உள்ள ஃபுல்லாமே ஹீட் ஜென்ரேட் ஆயிட்டு உள்ள பாறைகள் ஃபுல்லாமே அப்படியே லிக்விட் ஆக மாறிச்சு. ஓகேங்களா? ஸோ அப்ப கோரா இருக்கு. அப்ப இந்த லேயருக்கும்
இந்த லேயருக்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. இந்த லேயரோட பேர் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஆஸ்தினோஸ்பியர்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆஸ்தினோஸ்பியர் எங்கே உருவாகுது? அப்பர் கோர் அண்டு லோயர் மேண்டில். ஓகேங்களா? கிரஸ்ட்லேயே அது மாதிரி தான் இருக்கும். அப்பர் கிரஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும், லோயர் கிரஸ்ட் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அடுத்து அப்பர் மேண்டில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், லோயர் மேண்டில் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அடுத்து அப்பர் கோர் அண்டு லோயர் கோர். ஓகேங்களா? இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. அப்போ மேண்டில்ன்றது கற்களால் உருவாக்கப்பட்டது, இங்கே கோர்ன்றது நெருப்பால் உருவாக்கப்பட்டது. அப்போ ரெண்டும் சேர்ந்து எப்படி இருக்கா? கொஞ்சம் கொல கொல கொலன்னு இருக்கு. அப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செமி சாலிடாக இருக்கு. ஸோ இங்கே பாறை, இங்கே பாறையும் கொஞ்சம் நெருப்பு இருக்கும், இங்கே நெருப்பும் கொஞ்சம் பாறையும் இருக்கும். அப்போ இந்த இடம் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் லிக்யூடு ஸ்டேஜில் ஆயிடும், கிட்டத்தட்ட எண்ணெய் வடிவத்தில். எண்ணெய் என்ன ஆகும்? கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும், கால் வச்சோம்னா என்ன ஆயிரும்? வலிக்கி விடுமா? அப்போ இந்த மொத்த பாறை எதில் இருக்கு? அந்த வலுவலுப்பாக இருக்கு அந்த இடத்துல தானே இருக்கு. அப்போ அதில் ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுதுன்னா சுத்த ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு எர்த்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வரைக்கும் எர்த்து எங்கேயுமே போல, ஒரே ஸ்டேஜாக தான் இருந்துட்டு இருந்தது. ஃபஸ்ட் டைம் என்ன நடக்குது? ரொட்டேஷன் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? அப்போ ரொட்டேஷன் நடந்ததுக்கப்புறம் இந்த இடம் ஃபுல்லாமே உடையுமா? உள்ளே இருக்க இடம் உடையாது, மொத்த பூமியுமேவா உடஞ்சி போகும். இப்படி சுற்றினோம்னா மேலே உள்ள அந்த பார்ட்டு மட்டும்தானே உடையும். அதனால மேலே உள்ள அந்த லேயர் மட்டும், இது உங்களுக்கு 2D மாதிரி தான் இருக்கு. ஆனால் எர்த்துன்றது என்னது? 3D பிக்சர், ரவுண்டு தானே. அப்போ மேலே உள்ள லேயர் மட்டும்தான் உடையுது, அதாவது கிரஸ்ட் மட்டும்தான் உடையுது, மேண்டில்லாம் உடையல. புரிஞ்சுதா? அப்போ மேலே உள்ள அந்த பாறைகள் மட்டும் உடஞ்சனால மேலே ஃபுல்லாக என்ன இருக்கு? வெறும் லேண்டும் இருக்கு, இன்னொன்று தண்ணியும் இருக்கு. மழை தான் பெஞ்சுல. அப்போ லேண்டும் தண்ணியும் மட்டும்தான் பூமியில் இருக்கு. ஃபஸ்ட்டு பள்ளம் உருவானதுக்கப்புறம் என்ன நடக்குது? அந்த தண்ணி ஃபுல்லாமே இந்த பள்ளத்துக்குள்ள வந்து ஓடி போய். ஓகேங்களா? அப்போ இப்படி இருந்த எர்த்து ரெண்டா ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஸ்பிளிட் ஆகி இந்த இடம் ஃபுல்லாமே லேண்டா இருந்துச்சு, மேலே தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணி ஃபுல்லாமே இதுக்குள்ள ஓடி இருந்துருச்சா. அப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாமே எப்படி இருக்கான்? கடலா இருக்கு, மற்ற ரெண்டு பக்கம் ஃபுல்லாமே நிலப்பகுதிகளா இருக்கு. அப்போ பூமியில ரெண்டே ரெண்டு தான், ஒன்று நிலம், இன்னொன்று நீர்ப்பகுதி. ஸோ நிலத்தோட பேர் என்ன சொல்றாங்கன்னா பேஞ்சியான்னு சொல்லி சொல்றாங்க. நீரோட பகுதி என்ன சொல்றாங்கன்னா பேந்தலசான்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நார்த் சவுத்துன்னு சொல்லிட்டு இந்த டைரக்ஷனை பிரிக்கிறாங்க. இந்த நார்த்துக்கு ஒரு லேண்டு பேர் வைக்கிறாங்க, அந்த லேண்டோட பேரு அங்காரா. சதனுக்கு ஒரு லேண்டோட பேர் வைக்கிறாங்க கோண்டுவானா. அங்காரா இல்லைன்னா லரூசியா, இங்க கோண்டுவானா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ பூமி சுத்தும் போது ஒரு இடத்துல மட்டும் உடஞ்சிச்சு, அகைன் மறுபடியும் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கா. அப்போ மற்ற இடமும் என்ன ஆகும்? உடைய ஆரம்பிக்கும். உடஞ்சிருச்சா? அப்போ பூமி ரெண்டாக தான் இருந்துச்சு, இப்போ என்ன ஆயிடுச்சு? 7 பிளேட்டாக மாறிடுச்சு. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க? கான்டினென்டல்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த இடம் உடையும் போது இங்கே உள்ள தண்ணி ஃபுல்லாமே அப்படியே இதை நோக்கி போகும். அப்போ இந்த பிளேட்டுக்கும் இந்த பிளேட்டுக்கும் இடையில என்ன ஆயிடுச்சு? வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாகிடுச்சு. புரியுதா? ஸோ 95% வந்து வாட்டர் இருக்கு, 3% வாட்டர் இருக்கு, 3% தான் லேண்ட் ஃபார்ம் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ 3% நிலப்பகுதிகள் மட்டும்தான் எதில் மிதந்துட்டு இருக்குன்னா தண்ணியில் மிதந்துட்டு இருக்கு. இது காலப்போக்கில் என்ன நடக்குதுன்னா இப்போ உள்ள ஸ்டேஜுக்கு வந்து வருது. ஓகேங்களா? தண்ணியிலே மிதந்து என்ன ஆகுது? ரெண்டு பிளேட்டோட போய் மோதிக்கிறது, ரெண்டு பிளேட்டும் பிரிஞ்சு போயிடுது. ஸோ கன்வர்ஜன் அண்ட் டைவர்ஜன் வந்து நடக்குது. ஓகேங்களா? அப்போ தண்ணியில் மிதந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது? ஒரு பிளேட்டோட போய் மோதிக்குது, ஒரு பிளேட்லேருந்து அப்படியே பிரிஞ்சு போகுது. தண்ணி அதிகமாயிருச்சுன்னா ஒரு இடத்துல பேப்பரில், இப்போ தண்ணியில் பேப்பர் போட்டோம்னா என்ன ஆகும்? பேப்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக நிற்கும், ஒரே ஒரு பேப்பர் போட்டோம்னா தண்ணி அதை ஈர்த்துக்கிட்டு அப்படியே பிரிஞ்சு போயிடும். ஸோ அது மாதிரி தான் இங்கேயும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் 7 கான்டினென்டல் உருவாகுது.
7 கான்டினென்டலும் என்ன நடக்குதுன்னா கன்வர்ஜன் அண்ட் டைவர்ஜன்னால இப்போ உள்ள ஸ்டேஜை வந்து மாத்திக்குது. ஓகேங்களா? வெறும் பாறைகளா இருந்தது என்ன நடக்குது, கன்வர்ஜன் நடக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்து உருவாகுது. ஸோ 2 கான்டினென்டல் மோதுச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும்னா மவுண்டைன் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? 2 கான்டினென்டல் பிரிஞ்சு போச்சுன்னா வேலி ஃபார்ம் ஆகும், பள்ளத்தாக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஒரே கான்டினென்டல் இருக்கு, ரெண்டா ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே பள்ளமாயிடும், பள்ளத்தாக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. 2 கான்டினென்டல் மோதுச்சுன்னா மவுண்டைன் வந்து ஃபார்ம். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி கன்வர்ஜன் அண்ட் டைவர்ஜன்னால தான் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்து மாறி மாறி இருக்கு. ஓகேங்களா? புரியுதா? ஓகே. ஸோ இப்படி தான் இடத்துல உள்ள எல்லா ஸ்டேஜுமே உருவாயிருக்கும். எண்டோஜெனிக் அண்ட் எக்ஸோஜெனிக்னு சொல்லி சொல்லுவாங்க. பூமிக்கு உள்ள நடக்கிற விஷயங்கள், பூமிக்கு வெளியில நடக்கிற விஷயங்கள் அப்படி. ஓகேங்களா? ஸோ எதனால நடந்திருக்கும், எரோசன்னால பூமிக்கு வெளியில நடக்கிற விஷயங்கள் ஃபுல்லாமே மாறி இருக்கும். ஓகேங்களா? எக்ஸோஜெனிக்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸோஜெனிக்னா அது எரோசன்னால நடந்தது. எரோசன் எப்படி எப்படி நடக்கலாம், லிக்யூட்ல நடக்கலாம், சாரி வாட்டர் அண்ட் கிளேசியர், அப்புறம் விண்டு, இதனால எக்ஸோஜெனிக் வந்து நடந்திருக்கும் எரோசன்னால. எண்டோஜெனிக்ன்றது என்னது, கன்வர்ஜன் அண்ட் டைவர்ஜன் சொல்லி சொல்லுவாங்க. 2 பிளேட் உள்ள உடையுது, 2 பிளேட் உள்ள சேர்ந்துக்கிறது, அதனால மவுண்டைன் ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் மவுண்டைன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதுல கிளைமேட்னால என்ன நடக்குது, எரோசன் வந்து நடக்குது. ஓகேங்களா? இப்போ மவுண்டைன் ஃபார்ம் ஆயிடுச்சு, மழை பெஞ்சுன்னா என்ன நடக்கும், இதுல ஒரு சின்ன பள்ளம் மாதிரி தோண்டி விட்டுருமா, ஏன்னா எறும்பூர கல்லும் தேயும் சொல்லி சொல்லுவாங்களா. அப்ப மழை பெய்ய பெய்ய இந்த மவுண்டைன்ஸ்ல என்ன ஆகுது, கொஞ்சம் பள்ளத்தாக்கு மாதிரி வரும். பள்ளத்தாக்கு தண்ணியை தேக்கி வைக்கும், தண்ணியில இருந்து அப்படியே கீழே வந்து மவுண்டைன்ஸ் கீழே வரும். இதை நம்ம என்ன சொல்றோம், வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். வாட்டர் ஃபால்ஸ் கீழே வந்து ஓடுச்சுன்னா அதை ரிவர்னு சொல்லி சொல்லிக்கிறோம். ரிவர் மறுபடியும் எங்க போகுது, கடல்ல போய் கலக்குது. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இதான் எண்டோஜெனிக் அண்ட் எக்ஸோஜெனிக். இது பெரிய லெவலில் நம்ம பார்க்க வேண்டாம், அப்படி பார்த்தோம்னா வேர்ல்டு ஜியோகிராஃபி அது போயிடும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு சிலபஸில் இந்தியன் ஜியோகிராஃபி மட்டும்தான் கொடுத்து வச்சிருக்காங்க, அதனால அதை பேசிக்காக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எர்த்துனா இந்த மாதிரி தான் உருவாச்சு, 7 கான்டினென்டல். அது ஸ்டேஜ் மாறிட்டு 2 விஷயமா நடக்குது, ஒன்று எண்டோஜெனிக் ஃபோர்ஸ், இன்னொன்று எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸ்னா எரோசன் மூலயமா நடக்குது, அதாவது ஸ்டேஜை மாற்றுறது. மவுண்டைன் இருந்துச்சுன்னா மவுண்டைனை கரைக்கிறதுக்கு என்ன பண்ணுது, எரோசன் நடக்குது. அது கிளேசியர்ஸ்னாலையும் கிடக்கலாம். கிளேசியர்ஸ்னா பனியாறுகள்னு சொல்லி சொல்லுவாங்க, எங்கெல்லாம் பனி இருக்கோ அங்கே கிளேசியர் வரும்போது அதோட ஸ்டேஜ் மாறும். அதே போல விண்டு, காத்தடிக்க அடிக்க என்ன ஆகுதான், வீக்கான பாறைகள் ஃபுல்லாமே அப்படியே பறந்து போயிடும், ஸ்ட்ராங்கான பாறைகள் ஃபுல்லாமே இப்போ நீங்க பார்க்குற மவுண்டைன்ஸ். நம்ம கீழே இருக்க லேண்ட்ஃபார்ம் எப்படி இருந்திருக்கா, மவுண்டைன் லெவலுக்கு இருந்திருக்கு முன்னாடி. ஓகேங்களா? இப்போ உங்க ஊர் சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா மவுண்டைன் பெருசா இருக்கும், நம்ம ரோட்ல போறது இங்க இருக்கும். ஆனா முன்னாடி நிலப்பரப்பு எதளவு இருந்திருக்கு, அது அளவுக்கு இருந்திருக்கு முன்னாடி, அது அளவுக்கு ஃபுல்லா சாயில்ஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா? காத்து எரோசன்னால என்ன ஆயிருதுன்னா மற்ற இடம் ஃபுல்லாமே அரிச்சிட்டு போயிருக்கு. புரிஞ்சுதா? அதுதான் எக்ஸோஜெனிக், வெளியேக்க விசைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உள்ளியக்க விசைகள்னால நடந்தது தான் இந்த கன்வர்ஜன் அண்ட் டைவர்ஜன். மவுண்டைன் ஃபார்ம் ஆகுறது, ட்ரென்ச் ஃபார்ம் ஆகுறது கடலுக்குள்ள, கடலுக்குள்ளேயும் டைவர்ஜன் நடக்கும். ஸோ அப்போ கடலுக்குள்ள டைவர்ஜன் நடந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரென்ச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க, அகலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மரியானா அகலின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பூமிக்கு மேலே நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ இதே சேஃப் எங்கே இருக்கும், பூமிக்குள்ளேயும் இருக்கும், அதாவது சாரி கடலுக்குள்ளேயும் இருக்கும். ஸோ வெளியே மரங்கள் இருந்துச்சுன்னா உள்ளேயும் மரங்கள் இருக்கும், செடி கொடிகள் இருக்கும், ஆறுகள் இருக்கு, நீர்வீழ்ச்சி இருக்கு, எல்லாமே. ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதே டாப்பிக்கில் உள்ள ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட் வந்து பார்த்துட்டோம்னா இந்த யூனிவர்ஸ்ன்ற டாபிக் வந்து ஸோ நெக்ஸ்ட் சோலார் சிஸ்டம் பார்த்தோம். ஸோ அதே போல் 11th 12th கண்டென்ட்டில் கொஞ்சம் இருக்குது, அதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஹெட்டிங்ஸ்லேயே கொடுத்துருக்காங்களே, புவியின் தோற்றம் பற்றிய கோட்பாடு, பேரண்டத்தின் தோற்றம் பற்றிய கோட்பாடு, சூரியன், கோள்கள், குள்ளக்கோள்கள். இந்த குள்ளக்கோள்களில் தான் எதை வச்சுருக்காங்கன்னா ப்ளூட்டோ வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? குள்ளக்கோள்கள்னா என்ன சொல்லுவாங்கன்னா டஃப் பிளானட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கோள்கள்லையே சூரியனை சுற்றி வரதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்லுவோம்னா பிளானட்டுன்னு சொல்லி சொல்லுவோம்.
ஆனா இதை தாண்டி சூரியனோட ஈர்ப்பு விசைக்குள்ள சிக்கியிருக்க பொருட்கள் ஃபுல்லாமே ஒரே வட்டப்பாதையில சுத்தாம வேற எங்கேயோ சுத்திட்டு இருக்க பொருட்களை தான் என்ன சொல்றோம்னா குள்ளக்கோள்கள்னு சொல்லி சொல்றோம். அதாவது மற்ற தூசி படலங்கள். ஓகேங்களா? ஸோ அதுல ஒரு டைப் தான் என்னது குள்ளக்கோள்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. துணைக்கோள்னா என்னது? சேட்டலைட்னா என்னது? சூரியனை ஒரு வட்டப்பாதையில சுத்திட்டு வருது, அதுதான் துணைக்கோள்கள்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் குறுங்கோள்கள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, வால் நட்சத்திரங்கள்னு சொல்லிட்டு இருக்கு, விண்கற்கள்னு சொல்லிட்டு இருக்கு, காமெட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. வால் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று விண்கற்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா விண்கற்கள் எங்க இருந்து வரும்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு ஒன்று சொல்லி பார்த்தோமா, மாஸ்க்கும் ஜூபிட்டருக்கு இடையில அங்கே தானே கற்கள் ஃபுல்லாமே சுத்திட்டு இருக்கு ஆஸ்ட்ராய்டு பெல்ட். அங்கிருந்து சூரியனை ஒரு டைம் சுத்திட்டு இருக்கும் போது, ஏன்னா எல்லாமே இப்படி சர்க்கிள்ல சுத்தாது, எப்படி சுத்தும்? இப்படி எலிப்டிக்கலா தான் சுத்தும். அப்ப எலிப்டிக்கல்ல சுத்தும் போது சூரியன் இங்க இருக்காருன்னா, அப்போ ஒரு சில டைம் பிளானட்ஸ் எல்லாம் எங்க போகுது? சூரியனை விட்டு ரொம்ப தூரம் போகுது. ஒரு சில டைம் பிளானட்ஸ் வந்து எங்க வருது? சூரியனுக்கு பக்கத்திலேயே வருது. அப்ப பக்கத்துல வரும்போது ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கும், தூரமா போகும்போது ஈர்ப்பு விசை கம்மியாயிரும். ஓகேங்களா? அப்ப இதே இதுலதான் யார் சுத்திட்டு இருக்கா? மாஸ்க்கும் ஜூபிட்டருக்கு இடையில உள்ள அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டும் சுத்திட்டு இருக்கு. அப்ப இங்க வரும்போது ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கும். ஒரு சில கற்கள் டைரக்டாவே சூரியன்ல போய் மாட்டிக்கிறோம். ரொம்ப தூரம் போகும்போது ஈர்ப்பு விசை கம்மியாயிரும், ஒரு சில கற்கள் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சு. அப்ப மிதந்து 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 வேற பிளானட்ல போய் மோதிக்கும். ஸோ அப்படி நிறையா வந்து மோதினதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூன்ல வந்து அதிகமான ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? நிலா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமா? குழி குழியா இருக்கும். ஏன்? நம்ம மேல விழுகிற ஆஸ்ட்ராய்ட்ஸை ஃபுல்லாமே யார் வந்து வாங்கிக்கிட்டா? மூன் வந்து வாங்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து விண்கற்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உருவம் மற்றும் வடிவம், இயக்கங்கள் எப்படி உருவாகுது, காலங்கள் எப்படி உருவாகுது, உலகத்தோட நேர மண்டலங்களும் சேர்த்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல. ஓகேங்களா? நம்ம நடத்துறது யூனிவர்ஸ் மட்டும் தான் நடத்திருக்கோம். ஓகேங்களா? இது சும்மா பேசிக்கை மட்டும் பார்த்துட்டு இதோட முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், பிக் பேங் தியரியை காயின் பண்ணவர் ஜார்ஜ் லெமைடர் அப்படின்னு சொல்லி. இதே போல பூமியின் தோற்றம் குறித்து யார் சொல்லியிருக்கான்னு பாருங்க, இமானுவேல் காண்ட். அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா பூமியின் தோற்றத்தை பத்தி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இமானுவேல் காண்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசிக் நீங்க ரீட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸை மட்டும் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே, அண்டங்கள் 3 பெரும் வடிவங்களா இருக்கு. ஓகேங்களா? அண்டங்கள் எத்தனை இருக்கான்? 3 சேஃப்ல வந்து இருக்கு. ஒன்று ஸ்பெரிக்கல் சேஃப், இப்போ நம்ம சொன்னது நீள்வட்ட பாதைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? சுருள் வடிவ அண்டம் சொல்லிட்டு இருக்கு. சார் இங்க இருக்கு நம்மது எலிப்டிக்கல் கேலக்ஸி தான் நம்மளோடது. ஓகேங்களா? எலிப்டிக்கலா இருக்கும். நம்மளோட கேலக்ஸி எப்படி இருக்குமா? இப்படி எலிப்டிக்கலா இருக்கும். அதுக்கப்புறம் சுருள் வடிவம் உண்டு. இன்னொன்று இர்ரெகுலர் கேலக்சிஸ். ஓகேங்களா? வேற வேற இடத்துல வேற வேற தான் இருக்கும். அப்போ அண்டங்கள்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனிவர்ஸ்லேயே 3 டைப் ஆஃப் யூனிவர்ஸ் வந்து இருக்கு. ஒன்று ஸ்பெரிக்கல், இன்னொன்று எலிப்டிக்கல். எலிப்டிக்கல் தான் நம்மளோடது. ஒழுங்கற்ற வடிவம்ன்றது இர்ரெகுலர்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து நம்மளை தாண்டி வேற என்னென்ன இருக்கு? நட்சத்திரங்கள் இருக்கு, அப்புறம் நட்சத்திரங்களின் கூட்டம் வந்து இருக்கு. ஓகேங்களா? நட்சத்திரங்கள் நிறைய இருக்கு. நம்ம பக்கத்திலே இருக்க நட்சத்திரத்தோட பேர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிரஸ், சீரியஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. சிரஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் என்னது? பிரைட்டஸ்ட் ஸ்டார்னு சொல்லி சொல்லுவாங்க. சன்னும் என்னதான்? ஒரு ஸ்டார் தான். ஓகேங்களா? சூரியனும் ஒரு வகையான நட்சத்திரம் தான், பெருசா இருக்கு. ஆனா வெளிச்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சிரஸ்ல தான் என்ன இருக்கான்? சூரியனை விட மிகவும் பிரகாசமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல நம்ம பக்கத்துல இருக்க இன்னொரு கேலக்சியோட பேர் என்னதுன்னா பிராக்சிமா சென்டூரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? சூரியனுக்கு மிக அருகில் காணப்படும் நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரம் என்னன்னா பிராக்சிமா சென்டூரின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். ஸோ சூரியனுக்கு மிகவும் பிரகாசமான நட்சத்திரம் சொல்லி கேட்டாங்கன்னா சிரஸ்ன்னு சொல்லி சொல்லணும். இதுவே பக்கத்துல இருக்க நட்சத்திரம்னு சொல்லி சொன்னாங்கன்னா பிராக்சிமா சென்டூரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் கண்டென்ட் இம்பார்ட்டன்ட். அந்த எக்ஸ்பேண்டட் தியரின்னு சொல்லி சொன்னோம்ல, அதை யாரு கால் பண்ணாங்கன்னா இந்த சவுல் ஃபெரல் மெட்டர்
ஸ்மித்து, ஆடம் ரைஸ். இவங்க 3 பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, பேரண்டம் விரிவடைகிறதையும் சுருங்குறதையும் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. 3வது தியரி சொன்னேன்னா எக்ஸ்பேண்டட் தியரின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். ஒரு தியரி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஒன்று பிக் பேங் தியரி மட்டும் தான் சொன்னேன். இன்னொன்று ஸ்டெடி ஸ்டேட் தியரின்னு சொல்லி ஸ்டெடி ஸ்டேட் தியரினா அந்த பொருள் வெடிச்சது என்ன ஆயிட்டு இருக்கான், வெடிச்சுட்டு ஸ்டாண்டர்டா போய் ஒரு இடத்துல நின்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் தான் ஸ்டெடி ஸ்டேட் தியரி. நம்ம சொன்ன பிக் பேங் தியரி இன்ன வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கான், அந்த வெடிச்ச நிகழ்வு இன்ன வரைக்கும் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று எக்ஸ்பெண்டட் தியரின்னு சொன்னோமா, அது என்ன ஆகுதுன்னா ஒரு சில டைம் எக்ஸ்பெண்ட் ஆகுது, ஒரு சில டைம் மறுபடியும் சுருங்குது. அதனாலதான் பூமி வந்து என்ன ஆயிட்டு இருக்கான், சூரியனை சுத்தி வருதுன்னு சொல்றாங்க. இப்படி எலிப்டிக்கலா சுத்துது, விரிவடையும் போது இவ்வளவு தூரம் போகுது, மறுபடியும் சுருங்கும் போது இந்த இடத்துக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சில டைம் எக்ஸ்பெண்ட் ஆகுது, ஒரு சில டைம் ஒருங்கிணைச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தியரி வந்து ஃபுல்லா எக்ஸ்பெண்ட் ஆகி போயிட்டே இருக்கு, அதுதான் பிக் பேங் தியரி. இன்னொன்று ஸ்டெடி ஸ்டேட் தியரின்றது என்னது, ஒன் டைம் வெடிச்சது ஒரு ஸ்டேபிளா போய் நின்றுச்சு. ஒன் டைம் வெடிச்சுதா, இவ்வளவுதான் அப்ப என்னது டோட்டல் மொத்த யூனிவர்ஸுமே. இதுக்கப்புறம் அது மூவ் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஆரம்பிச்சது இங்க முடிஞ்சிருச்சு, இது பேர் தானே ஸ்டெடி ஸ்டேட் தியரி. பிக் பேங் தியரி இங்க ஆரம்பிச்சது போய்கிட்டே இருக்கு இன்ன வரைக்குமே. அடுத்து எக்ஸ்பெண்டட் தியரி பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் எக்ஸ்பெண்ட் ஆகுது, ஒரு சில டைம் சுருங்குது, ஒரு சில டைம் எக்ஸ்பெண்ட் ஆகுது, ஒரு சில டைம் சுருங்குது. அதனாலதான் என்ன ஆகுதா, பூமி வந்து சூரியனை சுத்தி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இவங்க பேரண்டம் விரிவடையும் மற்றும் விரிவடையும் வேகம் அதிகரிப்பதையும் கண்டறிந்ததனால் இவங்க 2 பேர்த்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இயற்பியலுக்கான நோபல் பரிசு வந்து கொடுத்துருப்பாங்க 2011. ஓகேங்களா, எல்லாருமே இப்போ உள்ள நோபல் பரிசு படிச்சுட்டு போயிருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு. சில டைம் புக்ல இருந்து அப்படியே கொஸ்டின் கேட்போம், இவங்க 2 பேர்த்துக்கு எதுக்காண்டி நோபல் பரிசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் வச்சுருவாங்க. ஓகேங்களா, ஓகே. கியூபியர் பெல்ட் பார்த்தோமா, எங்க பார்த்தோம், நெப்டியூனுக்கு அப்பால், அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நெப்டியூன் சுற்றுவட்டத்துக்கு அப்பால் பார்த்துக்கிட்டிங்கன்னா கியூபியர் பெல்ட் வந்துருக்கும். அதையும் தாண்டி இன்னொரு ஸ்பேஸ் வந்துருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஊர்ட் கிளவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதையும் தாண்டி என்ன இருக்கான், ஊர்ட் கிளவுட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், நெப்டியூனுக்கு அடுத்து கியூபியர் பெல்ட், கியூபியர் பெல்ட்டுக்கு அடுத்து என்ன இருக்கான், கிளவுட்ஸ் வந்து இருக்கு, ஊர்ட்டு மேகங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ முன்னாடி இருக்கிறது சாலிடா இருந்துச்சு முதல் 4 பிளானட்டு, அடுத்த 4 பிளானட்டு கேஸா இருந்துச்சு. அடுத்த இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஸையும் தாண்டி மேக கூட்டங்களா இருக்கு. ஓகேங்களா, கிளவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சூரியன் கொடுத்துருக்காங்க. சூரியனை பத்தி நீங்க, சூரியன்ல ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு, அதிகமா இருக்கு 70.6%. 27.4% பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹீலியம் வந்து இருக்கு. மீத 2% தான் என்ன இருக்கான், அதர் கேசஸ் வந்து இருக்கு. ஓகே, மற்ற எல்லாமே நம்ம புக்ல சொன்னதுதான், முன்னாடியே கிளாஸ்ல சொன்னதுதான் உங்களுக்கு. ஓகேங்களா, அப்புறம் இது வேணா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சூரியன்ல என்னென்ன அடுக்குகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சூரியனை இது மாதிரி பிரிப்பாங்க, கதிர்வீச்சு மண்டலம் ரேடியாட்டிக் ஜோன், அடுத்து சுழற்சி வெப்ப உமிழ் சுழற்சி மண்டலம் கனெக்டிங் ஜோன், அடுத்து லாஸ்ட் கோர். மொத்தம் 3 டைப்பா பிரிக்கிறாங்க. சூரியன் ஃபர்ஸ்ட் கோர் இருக்கு உள்ள, அதுதான் எத்தனை பார்த்தோம், எத்தனை மில்லியன்ஸ் டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். வெளியில உள்ளது பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னது, அது பேர் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெப்ப உமிழ்வு மண்டலம்னு சொல்றாங்க, வெப்பத்தை உமிழுது வெளியில. ஓகேங்களா, இதுக்கு இடையில உள்ளது பார்த்தீங்கன்னா ரேடியாட்டிக் ஜோன். மொத்தம் 3 பிளேஸா பிரிச்சிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ அதோட தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, இது வேண்டாம். ஸோ இந்த இதுதான் இந்த இருக்கா, கதிர்வீச்சு மண்டலம், வெப்பசலன மண்டலம், மேற்பரப்பு ஒளிதல், ஒளி மண்டலம், நிறமண்டலம், ஒளி வட்டம், இதெல்லாம் சொல்லி. அடுத்து கோள்கள். கோள்கள் ஃபுல்லாமே எந்த லாங்குவேஜ்னு கேட்பாங்க, கிரீக் லாங்குவேஜ். ஓகேங்களா, கிரேக்க மொழியில் கோள்கள் என்றால் சுற்றுபவர் என்று அர்த்தம். இங்கே அதுக்கு ரீசன் சொல்லியிருக்காங்க பாருங்கவே, கோள்கள்னா என்னன்னு சொல்லி ரீசன் சொல்லியிருக்காங்க பாருங்க. இது சூரியனை சுற்றி வர வேண்டும் ஒரு கான்செப்ட், இது வேற எந்த கோளிற்கும் துணைக்கோளாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் என்னதான் அது கோள்கள்னு சொல்றாங்க. இது தன்னுடைய நிறை மற்றும் ஈர்ப்பு சக்தியின் மூலம் கோள் வடிவத்தை பெற்றிருக்க வேண்டும்.
வேறு எந்த வான்பொருட்களும் இதை நீள்வட்ட பாதையில் குறிக்கிடக்கூடாது. ஆனா ப்ளூட்டோ என்ன பண்ணுதான், கொஞ்ச நேரம் அதோட வட்டப்பாதையில சுத்திட்டு இன்னொரு கொஞ்ச நேரம் வேற யாரோட வட்டப்பாதையில போயிட்டு ஓடிட்டு வர்றாரு. அது மாதிரி நீ இனிமேல் கோள் கிடையாது, நீ தனியா போயிரு. எங்க போய் வச்சிடறாங்க, டஃப் பிளானட்ஸ்ல போய் வச்சிடறாங்க. புரிஞ்சுதா? அதர் கோள்கள் அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க. அப்ப இந்த ரீசன்லாம் இருந்தாதான் அந்த கோள்கள்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது பார்த்தோமா, உட்கோள்கள் வெளிக்கோள்கள். ஸோ மொதல் 4 டெரஸ்ட்ரியல் பிளானட் அண்ட் கடைசி 4 ஜோவியல் பிளானட்னு சொல்லி சொல்லுவோம். நிலக்கோள்கள், இது வாயு கோள்கள்னு சொல்லி சொல்லுவோம். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா வரிசையாக தான் மெர்க்குரினா என்னது, மெர்க்குரியில் ஒரு சில கண்டென்ட் பார்த்தோம். உங்களுக்கு டேட்டாஸ் கொஞ்சம் கொடுத்து 0. வானியல் அலகு இதெல்லாம் நீங்கள் படிக்க முடிஞ்சா படிங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகேங்களா? மொத்தம் சூரியனை எத்தனை நாள் சுற்றி வரும் அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. 88 நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா புவி நாட்கள், தனித்தனி சுற்றி வர்றதுக்கு 58 days அந்த மாதிரி சொல்லியிருக்கு. இது உங்களுக்கு டேட்டாஸ் கண்டென்ட் தான். ஓகேங்களா? அது படிக்க முடிஞ்சா படிங்க, இல்லைன்னா வேண்டாம். வெறும் பேசிக்காக இருக்க கண்டென்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இருக்க 88 days, இது தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு 58. ஆனால் இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா தான் படித்து வச்சுக்கிறோம். ஆனால் அது படிக்க முடிஞ்சா படிங்க, இல்லைன்னா வேண்டாம். இல்லைன்னா நம்ம முன்னாடி சொன்னோமா கிளாஸில், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். இந்த சொல்லியிருக்காங்களா, விடிவெள்ளி இல்லைன்னா அஸ்தமன வெள்ளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அஸ்தமன வெள்ளி, விடிவெள்ளி. ஸோ காலையில் காலை நட்சத்திரம், ஈவினிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஸ்தமன வெள்ளின்னு சொல்கிறாங்க, மாலை நட்சத்திரம்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று பாருங்க, இது நம்ம சொல்லாத கண்டென்ட். ஸோ இது மாதிரி இருக்கிறதா ஸ்கூல் புக்கில் போய் படிக்கணும். இதை உங்களுக்கு நான் சொல்லலையா, புவியின் சகோதரின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ எர்த்தோட அந்த சிஸ்டர் யாரா, வீனஸ். ஸோ வெள்ளி சூரியனுக்கு அருகில் இருப்பதால் இரண்டாவது கோள், இது நிறையிலும் அளவிலும் புவியை போல இருப்பதால் புவியின் சகோதரி என்றும் அழைக்கப்படுகிறது. இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்ப பார்க்கறதுக்கு வெள்ளிக்கோள் எப்படி இருக்கான், பூமியோட நிறையும் அதோட அளவும் ஒரே மாதிரி இருக்கிறனால வெள்ளிக்கோளை என்ன சொல்றாங்கன்னா சிஸ்டர் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த டைரக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. சூரிய குடும்பத்தில் வலஞ்சுழியாக சுற்றும் 2 கோள்களில் இதுவும் ஒன்று. யூவின்னு சொல்லி படுத்தமா, யூவி யுரேனஸ் அண்டு வீனஸ். அப்ப இதுவும் ஒன்று. மற்ற எல்லா டேட்டாவுமே இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். இது எல்லாமே நானே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு சில கண்டென்ட் மட்டும் தான் விட்டு போயிருக்கும், அதை மட்டும் தான் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்கன்ற புக்கை பார்த்துட்டு. ஓகேங்களா? இங்க பாருங்க, வெள்ளி புதனை விட அதிக வெப்பமானது. ஏனென்றால் வெள்ளி மிகவும் அடர்த்தியான வளிமண்டலம் மற்றும் ஏறக்குறைய முழுவதும் கார்பன் டை ஆக்சைடால் ஆனது. இது முன்னாடியே சொல்லமா, CO2 பிரசண்டா இருக்கு, அதனாலதான் என்ன நடக்குதா, அந்த புதனோட இது வந்து ஹீட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனாலதான் மார்னிங் ஸ்டார் அண்டு ஈவினிங் ஸ்டார்னு சொல்லிட்டு இதை சொல்றோம். அடுத்து பூமி. ஸோ பூமியை பற்றி நம்மளுக்கு தெரியும், 24 hours, இத்தனை நிமிஷம் சுற்றுது, 23 மணி நேரம் 56 செகண்டு. ஸோ 23 hours and 56 minutes and 4 seconds. ஸோ இதுதான் 4 years கவுண்ட் டைம் என்ன ஆகுதுதான் 1 டேவா கால்குலேட் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து நம்ம இதில் தண்ணி இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, அட்மாஸ்பியர் இருக்கு, இதை தான் அப்படியே வரிசையாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் என்ன பிளானட்னு சொல்றாங்க, இதை ப்ளூ பிளானட்னு சொல்லி சொல்றாங்க, நீலக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளுக்கு ஒரே ஒரு துணைக்கோள் மட்டும்தான் இருக்கு, அதோட பேரு சந்திரன். சூரிய ஒளி புவியை வந்தடைய ஆகும் நேரம், இது வேணா நீங்க படிச்சு வச்சுக்கலாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தானே, ஏன்னா பூமியில தான் உயிரினங்கள் இருக்கு. அப்ப சன்னோட லைட்டு நம்மளுக்கு எப்போ வரும், 8.20 செகண்ட்ஸ்ல வந்துருமா, 8 நிமிஷம் 20 செகண்ட்ல அவ்வளவு தூரம் கடந்து நம்ம பூமிக்கு வந்துடும். ஓகேங்களா? அது வேணா படிச்சு வச்சுக்கலாம், வேற எந்த டேட்டாவுமே இருக்காது. ஓகேவா? அப்புறம் செவ்வாய் பார்த்தோம். செவ்வாயில் என்னென்ன பார்த்தோம், இதுவும் ஈக்குவல் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கமே, 23 and 24 hours. இங்கேயும் ஒரு நாள் கணக்கு தான். சிவப்பு நிறக்கோள் பார்த்தோமா, செந்நிறமாக காட்சி அளிக்கிறது, இதை சிவப்பு நிறக்கோள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏன் காரணம்,
அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கு, இரும்பு ஆக்சைடு அதிகமா இருக்கு. வேற ஏதாச்சும் இருக்கு அதுல? இங்க பாருங்க, வடிவத்தில் இரண்டாவது சிறிய கோள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி குட்டி குட்டி டேட்டா எல்லாம் படிச்சு வச்சுக்கலாம். இது மொத்தமா வலம் வர்றதுக்கு 637 நாட்கள் ஆகுது. தன்னைத்தானே சுத்துறதுக்கு பூமி மாதிரியே 24 ஹவர்ஸ் வந்து ஆகுது. இந்த டிகிரி செல்சியஸ்லாம் வேண்டாம். ஓகே, அதுக்கப்புறம் இது நம்ம பார்த்தோமா, போபஸ் அண்ட் டைமோஸ்ன்னு சொல்லி பார்த்தோமா. இங்க இருக்கு, ரெண்டு பிளானட் மட்டும் இருக்கும், போபஸ் அண்டு டிமோஸ் இல்லைன்னா டைமோஸ், அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ. இன்னொரு கான்செப்டை பாருங்க, புவியை தவிர உயிரினங்கள் வாழக்கூடிய மற்றொரு கோள் எது என்றால் அது செவ்வாயாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா அங்கேயும் பருவ காலங்கள், பனிக்கட்டிகள், எரிமலைகள், ஆற்றுக்குடைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே அங்கேயும் இருக்கிறனால பூமிக்கு அடுத்து மக்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு பிளானட்டா இருந்தா என்னதான் செவ்வாயின்னு சொல்றாங்க. அது மாதிரிலாம் கொஸ்டின்லாம் கேட்கலாம். ஓகே, அடுத்து வியாழன். வியாழன்றது முன்னாடியே பார்த்தோம், பெரிய பிளானட்னு சொல்லி பார்த்தோம். 9 ஹவர்ஸ் பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா? தன்னைத்தானே சுத்துறதுக்காண்டி 9 ஹவர்ஸ் ஆகும். அதே போல மிகப்பெரிய வாயுக்கோள்னு சொல்றாங்க. வாயுக்கோள் புரியுதா? ஏன்னா அடுத்த 4 பிளானட்டுமே என்னது, கேசியஸ் பிளானட், மிகப்பெரிய வாயுக்கோள்னு சொல்றாங்க. இங்க மொத்தம் பார்த்தோமா 67 துணைக்கோள்கள் பார்த்தோமா, 65 to 67ன்னு சொல்லி சொன்னாங்க. 67 துணைக்கோள்கள் இருக்கு. அதுல பெருசு எதுன்னு பாருங்க, கேனிமேட். கேனிமேட் என்னும் வியாழனின் துணைக்கோள் தான் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய துணைக்கோள் ஆகும். இது புதனை விட பெரியதாகும். இந்த மாதிரி டேட்டா தான் புதுசாக படிச்சுக்கணும். ஆனால் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தான், படித்தாலும் ஒன்று தான் படிக்கணும். ஆனால் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, திடீர்னு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பெரிய கோள்னு சொன்னா இப்போ நான் சொல்லி கொடுத்தனால உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஓகேங்களா? வியாழன்னு சொல்லிட்டு எல்லாருமே அடிச்சிருவோம். மிகப்பெரிய துணைக்கோள்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா தெரியாது. அப்போ படிச்சு வச்சுக்கோ. ஓகேங்களா? துணைக்கோள் கொடுத்துட்டு போபோஸ், டைமோஸ், சந்திரன் இந்த பேர்லாம் கொடுத்தாங்கன்னா எல்லாமே துணைக்கோள் தானே, ஐயோ இதுல எது பெருசுன்னு படிக்காம போயிட்டோமேடா அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதனால புக்ல என்ன டேட்டா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சுக்கோங்க. ஓகே, அப்ப கேனிமேடு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய துணைக்கோள். அவனே கொடுத்துட்டான் பாருங்க, கேனிமேடு என்னும் வியாழனின் துணைக்கோள் தான் சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய துணைக்கோள் ஆகும், சேட்டலைட்ஸ். கீழே ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க, நீரில் மிதக்கக்கூடிய கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னது? சேட்டன். சேட்டன் தானே முன்னாடியே பார்த்தோம், நீரோட அடர்த்தியோட சேட்டனோட அடர்த்தி கம்மியா இருக்கு, அதனால தண்ணியில மிதக்கும். அதை கொஸ்டினாவே கேட்டு வச்சிருக்காங்க. கொஸ்டினா கேட்டு கீழே கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சனி பார்த்துருப்போம், சனிக்கோள் சூரிய குடும்பத்தில் 6வது கோள், இது அளவில் 2வது பெரிய கோள் ஆகும். அப்ப வியாழனுக்கு அடுத்து யார் பெருசு? இது. ஓகேங்களா? வளைய அமைப்பை கொண்டுள்ளது, இது வளையக்கோள் என்று அழைக்கப்படுகிறது, ரிங் பிளானட்னு சொல்லுவாங்க. பனித்துகள்கள் தூசுக்களாலும் அது பெருசா தெரியுது. மற்ற பிளானட்ல அப்படி கிடையாது, கம்மியா தான் தெரியும். ஓகேங்களா? ஓகே, அவ்வளவுதான் டேட்டா. சனிக்கோள்ல 30 வளையங்கள் இருக்கான் அந்த ரிங்ஸ். அடுத்து 53 உறுதி செய்யப்பட்ட துணைக்கோள்கள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப செகண்ட் அதிகமா இருக்கிறது வந்து இதுதான். மேல இந்த டேட்டா இருக்கா நம்ம சொன்னது? நம் சூரிய குடும்பத்தில் நீரை விட அடர்த்தி குறைவான ஒரே கோள் சனிக்கோள் ஆகும். நீரை விட டென்சிட்டி கம்மியா இருக்கு, அதனாலதான் நீர்ல போட்டா மிதக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து யுரேனஸ். ஸோ யுரேனஸ் பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட். 98 டிகிரி வந்து சாஞ்சிருக்கு. நம்ம எர்த்து இது, இதை 90 டிகிரின்னு சொல்லுவோமா? அப்படி இருக்காத, பர்பெண்டிகுலரா இருக்கதா, மேல 90 டிகிரி கீழே 90 டிகிரின்னு தானே சொல்லுவோம். அப்ப இப்படி இருக்க வேண்டிய கோள் வந்து எப்படி இருக்கான்? 98 டிகிரி சாஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இப்படி இருக்கிறது 90 டிகிரி இப்படி சாஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிரும்? இப்படி உருண்டுட்டு போகும். ஓகேங்களா? இப்ப நேரா இருக்க நான் வந்து இப்படி படுத்துக்கிட்டு உருண்டுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கான் யுரேனஸ். ஓகேங்களா? அதான் சொல்லி கிடைமட்டமாக சூரியனை வலம் வருகிறது. எல்லா கோளும் இப்படி நின்றுட்டு இருந்தா அப்படி சுத்தும், இந்த யுரேனஸ் மட்டும் எப்படி இருக்குமா? அப்படி படுத்துக்கிட்டு சுத்தும். ஸோ ஹரிசாண்டலா சுத்திட்டு இருக்கு. ஓகேங்களா? எல்லா பிளானட்டும் வெர்டிகலா தான் சுத்தும் இப்படி, ஆனா இது மட்டும் இப்படி சுத்துது.
ஓகேங்களா, கிடைமட்டமா இருக்கு. அப்புறம் இங்க மீத்தேன் சொன்னோமா, CH4. ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் மீத்தேன் போன்ற 3 முக்கிய வாயுக்கள் இதில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து தொலைவில் இருப்பதால் மிக குறைந்து காணப்படுகிறது. ஓகேங்களா, கிரேக்க கடவுளின் பெயரான யுரேனஸ் என்பதை இக்கோளுக்கு சூட்டியுள்ளனர். மேக்சிமம் எல்லாமே கிரேக்கம் தான், கிரேக். அடுத்து மீத்தேன் வாயுவை கொண்டுள்ளதால் இது நீல பச்சையாக தோற்றமளிக்கிறது. கிரீன் பிளானட்னு சொல்லி சொன்னோமா, அவங்க இருக்கா, மீத்தேன் இருக்கனால இது எப்படி இருக்கான், நீல பச்சை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, கிரீன் பிளானட்டா இருக்கு. இக்கோளுக்கு 27 இக்கோளுக்கு வளையங்களும் 27 துணைக்கோள்களும். இங்கேயும் வளையங்கள்ன்ற மேடு மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஆனால் எத்தனை மென்ஷன் பண்ணல பார்த்தீங்களா. அப்போ 4 பிளானட்டுக்குமே வளையங்கள் இருக்கு, அங்கே டென்சிட்டி அதிகமாக இருக்கு, அவ்வளோதான். அதனால தான் இதையும் படி இக்கோளுக்கு வளையங்களும் உண்டு, துணைக்கோள்களும் உண்டு. அப்போ கடைசி 4 பிளானட்டுக்கு என்ன இருக்கான், ரிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ லாஸ்ட் ஒன் நெப்டியூன். இங்கேயும் பாருங்க 5 வளையங்கள் உண்டு, 13 துணைக்கோள். அப்போ 4க்குமே என்னதான் இருக்கு, வளையங்கள் இருக்கு. ஆனால் நம்ம பிக்சரா பார்த்தது, ஸ்கூல் புக்கில் படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா வளையங்கள் இல்லாத மாதிரி இருக்கும், படத்தை மட்டும் பார்த்துருப்போம். ஆனால் கண்டென்ட் படிக்கும் போது எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா வளையங்கள் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். கீழே பாருங்க, நமது சூரிய குடும்பத்தின் காற்று அதிகமாக வீசும் கோள் ஆகும். இதை வேணா படிச்சு வச்சுக்கலாம். காற்று அதிகமாக வீசுகிற கோள். ஓகே, அவ்வளோதான், மொத்தம் எல்லா பிளானட்டுமே முடிஞ்சு. இதெல்லாம் தேவையில்லை. அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்களா, குள்ளக்கோள்கள், டஃப் பிளானட்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்களா. குள்ளக்கோள்கள் சூரிய குடும்பத்தின் மிகச்சிறிய கோள்களாகும். தமது ஈர்ப்பு விசை தமக்கென சுற்றுப்பாதை இல்லாமல் சூரியனை சுற்றியுள்ள மீதமுள்ள வான்வெளி பொருட்கள் தான் என்ன சொல்றாங்கன்னா டஃப் பிளானட்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. இதோட மீனிங் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து இந்த சைடு ஹெட்டிங்கோட மீனிங் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். எதெல்லாம் டஃப் பிளானட்ஸ் அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, ஏன்னா கொஸ்டின் அதை கொடுத்துட்டு இதுல எது டஃப் பிளானட்ஸ்னு சொல்லி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், ப்ளூட்டோ இருக்கா. ஆனா ப்ளூட்டோக்கு முன்னாடியே நிறைய இருக்கு, ஹவ்மியே, செரஸ் அண்ட் மேக், எரிஸ், அப்புறம் ப்ளூட்டோ. ப்ளூட்டோ தனக்கான ஒரு நீள்வட்ட பாதை இல்லாமல் அருகில் இருக்கும் கோள் வளையத்தில் வலம் வருவதால் 9வது கோள் எனும் தகுதியை இழந்தது. எப்ப, 2006. ஓகேங்களா, ப்ளூட்டோ இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. திடீர்னு இப்படி கொஸ்டின் கேட்டா என்ன பண்றது, எப்போ ப்ளூட்டோ தூக்குனாங்க, எந்த வருஷத்துல இருந்து ப்ளூட்டோ இல்லப்பா சோலார் சிஸ்டத்துல, 2006ஆம் ஆண்டு. இதெல்லாம் எங்க தான் இருக்கான், புக் டேட்டா. ஓகேங்களா, பேசிக்கா படிச்சிருக்க இன்ஃபர்மேஷன் பிளஸ் இந்த கொஞ்சம் கண்டென்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு. எதுல வச்சிருக்கான், டஃப் பிளானட்ஸ், குள்ளக்கோள்கள்னு சொல்லி சொல்லுவோம். குள்ளக்கோள்களுக்கு எக்ஸாம்பிள் செரஸ், ஹவ்மியே, ப்ளூட்டோ, மேக் அண்டு எரிஸ். இதெல்லாம் புக் எடுத்து படிச்சாதான் தெரியும். ஓகேங்களா, அடுத்து துணைக்கோள்கள். துணைக்கோள்கள் என்னது, கோள்களை சுற்றி உள்ளது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா துணைக்கோள்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்போ இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க, 1610ஆம் ஆண்டு வரை நிலவு மட்டுமே தான் துணைக்கோளாக அறியப்பட்டு வந்தது. 1610 நிலவு மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா நம்ம இருக்கனால, நம்ம பூமியில இருக்கனால நிலவு மட்டும்தான் நம்மளை சுத்தி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா பக்கத்துல கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, சந்திரன் புவியின் துணைக்கோள், இது நிலாவை பத்தி உள்ள இன்ஃபர்மேஷன். அது படிப்புமா வேண்டாம். ஸோ நிலாவும் நம்மளும் ஒரே நேரத்தில் சுற்றுவோம், அதனால தான் ஒரு பாதி மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, ரெண்டுமே சேமான ரொட்டேஷன், அதனால தான். இப்போ நீங்கள் நானும் ஒரே மாதிரி சுற்றிட்டு இருந்தால் இப்படி நம்மளோட ஒரு ஃபேஸை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்போம். ஸோ பின்னாடி உள்ள ஃபேஸ் வந்து பார்க்க மாட்டோம். ஓகேங்களா, அப்போ நிலவோட ஒரு பகுதி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அது எத்தனை நாள் பாருங்க, 27 days. ஸோ அதனால தான் அமாவாசை அண்டு பௌர்ணமி வந்து அடுத்தடுத்து 20 நாள் 29 நாள்ல வருது மறுபடியும். இது இம்பார்ட்டன்ட், இது நிறைய வாட்டி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. 1/6. ஸோ நிலவுக்கும் நம்மளுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஈர்ப்பு விசை வந்து எவ்வளோ இருக்கு. இப்போ நம்ம 60 கிலோ இருக்கோமா, நிலவுல 10 கிலோ தான் இருப்போம் நம்ம. ஓகேங்களா, நம்மளோட வெயிட் இங்கே 60 கிலோ இருக்குன்னா அங்கே வந்து நிலவுல பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 kg தான் வந்து இருக்கும். ஓகேங்களா,
இந்த ரெண்டு கான்செப்ட் நான் ஒன்று சொல்லித்தரேன். ஸோ மாஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வெயிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். மாஸ் தான் என்ன, வெயிட்னா என்ன? ஸோ தமிழ்ல நிறை, எடை, ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட். வெயிட்னா கிலோகிராம்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சோம்னா வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ மாஸ்ன்றது எங்க இருந்துச்சு? இல்லை, வேற ஏதாச்சும் ஐடியா? ஓகே, மாஸ்ன்றது எல்லாருக்கும் ஒரே மாஸ் தான், ஆனால் வெயிட் வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கும் எனக்கும் என்னதான் ஒரே மாஸ் தான். அப்போனா நம்ம பொருட்கள் நம்ம எதனால் அடங்கியிருக்குமோ அதை தான் மாசுன்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் நம்மளோட மாசை வந்து யார் தாங்குறா? எர்த் வந்து தாங்குது. எப்படி தாங்குது? சொல்லுங்க. கிராவிடேஷனல் தானே, கிராவிட்டி தானே. அப்ப எடையை எது சொல்றாங்கன்னா, எடை சாரி, மாசுன்றது எதை நிர்ணயிக்குதுன்னா, இல்லை எடை தான். எடைன்றது எதை நிர்ணயிக்குதுன்னா, மாசும் பிளஸ் கிராவிட்டியும் சேர்ந்து தான் எடை. ஓகேங்களா? நம்ம வெயிட் மிஷின் எதை காமிக்குது? நம்மளோட வெயிட்டு, நம்மளோட மாஸ் பிளஸ் நம்ம கிராவிட்டி எவ்வளோ இழுத்துட்டு இருக்கோமோ அதுதான் வெயிட்டு. ஓகேங்களா? இதுதான் அங்கே கம்மியாக இருக்குது, 1/6 கம்மியாக வந்து இருக்கு. ஓகேங்களா? ஆனால் மாஸ் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி தான் இருக்கு. வெயிட்டு தான் என்ன ஆகுதான்? சேஞ்சஸ் ஆகும். தமிழில் ஈஸியாக புரியும். நிறைன்றது நிரந்தரம், எடைன்றது இடத்துக்கு ஏற்றால் போல் மாறுபடும். அப்போ நம்மளோட மாஸ் இங்கே 10 kg இருக்குன்னா நிலவுலையும் 10 kg தான். நம்மளோட எடை இங்கே 60 இருக்குன்னா அங்கே நிலவில் 10. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அதான் நிறைக்கும் எடைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? நிறை எப்பவுமே நிரந்தரம்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் இது ஒரு பாக்ஸ் கண்ணா, இது சும்மா ரீட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நிலவுக்கு ஃபஸ்ட்டு போனாங்க. எந்த எந்த வெஹிக்கிளில் போனாங்கன்னா அப்போலோ 2 அதில் போயிருப்பாங்க. ஓகேங்களா? யார் யார் போனா? நீல் ஆம்ஸ்ட்ராங் அண்டு எட்வின் ஆல்ட்ரின் வந்து போனாங்க. ஓகேங்களா? ஸோ எப்போனா ஜூலை 20 and 1960 வந்து 69 வந்து போனாங்க. இது தேவையில்லை, எதில் போனாங்கன்னு மட்டும்ன்றது இம்பார்ட்டன்ட். அப்போலோ 2 யார் அனுப்புனா? USA. யார் யார் போனாங்கன்னா இங்கே நீர் இல்லாத அமைதி கடலில் கால் வைத்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது கடல் கிடையாது, லேண்டு தான். ஆனால் அது நீரா என்னன்னே தெரியாதுல்ல, கேஸாக இருக்கா என்னன்னு தெரியாது, அதனால அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து குறுங்கோள்கள், ஆஸ்ட்ராய்டு இப்போதான் பார்த்தோம். ஆஸ்ட்ராய்டு எங்கேருந்து வருதுன்னா மாஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் இடையில இருந்து வருது. ஓகே, அதுதான் ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா? ஆஸ்ட்ராய்டுன்றது வேற, இங்கே வால் நட்சத்திரன்றது வேற. வால் நட்சத்திரம் இது. ஓகேங்களா? வால் நட்சத்திரம் படத்தெல்லாம் பார்த்துருப்போம், ஒரு எரிக்கற்கள் மாதிரி போகும். வால் நட்சத்திரங்கள் எங்கேருந்து வருதுன்னா நெப்டியூனுக்கு அடுத்துல இருந்து வருது. நெப்டியூனுக்கு அடுத்து என்ன இருக்கு? கியூபியர் பெல்ட் இருக்கு. கியூபியர் பெல்ட்டுக்கு அடுத்து என்ன இருக்கு? ஊட் மேகங்கள்னு சொல்லியிருக்கா, அந்த இதுல இருந்து வரதான் என்னதுன்னா வால் நட்சத்திரங்கள். அங்கே கிளவுடு தானே சொன்னேன். அப்போ சூரியன்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால அங்கே ஜில்னஸாக இருக்கும் கிளவுடு ஃபுல்லாமே. அங்கேருந்து ஒரு சின்ன பொருள் பிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எதை நோக்கி போகும்? சூரியனை நோக்கி தான் போகும். ஏன்னா சூரியன் தான் பெருசு, அதுதானே ஈர்ப்பு விசையினால இழுக்குது. அப்படி இழுக்கும் போது அந்த பனி 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 துண்டு ஃபுல்லாமே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சூரியன் நோக்கி வரனால மேலே உள்ள சின்ன சின்ன பனித்துகள்கள் ஃபுல்லாமே பறக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஃபோர்ஸில் தானே வருது. அந்த பனித்துகள்கள் தான் அப்படியே பின்னாடி என்னவா இருக்கான்? டெய்ல் மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த டெய்ல் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்லி கூட கொஸ்டின் கேட்பாங்க. சூரியனோட ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து இருக்கு. ஏன்னா சூரியன் நோக்கி போச்சுன்னா இப்படி தானே டெய்ல் பின்னாடி போகும், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல இருந்து வரதான் என்னது? மெட்டியாய்ட்ஸ் அண்ட் மெட்டியோயிட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. விண்கற்கள், அந்த மாதிரி வீல் கற்கள், அந்த மாதிரி பேர் சொல்லுவாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து இங்கே ஒன்று இருக்கா, பெரிக்லியன் அண்டு அப்கிலியன் சொல்லி கொடுத்துருக்காங்களே. இது ஒன்றும் கிடையாது, சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ளது.
பூமியை விட்டு சூரியன் ரொம்ப தூரம் இருந்தாருன்னா அப்கீலியன்னு சொல்லி சொல்லணும். பக்கத்துல இருந்தாருன்னா பெரிக்கீலியன்னு சொல்லி சொல்லணும். பக்கத்துல இருந்தா பெருசா இருக்குமா சிறுசா இருக்குமா? சூரியன் பக்கத்துல இருந்தா பெருசா தானே இருக்கும், அதனால பெரிக்கீலியன். சூரியன் தூரமா இருந்தாருன்னா அப்கீலியன். அப்பாலே போ சாத்தான்னு சொல்லுவோம்ல, அப்பாலே போனா என்னது, வெகு தொலைவில் போ. அப்ப சூரியன்ல இருந்து ரொம்ப தூரம் இருந்துச்சுன்னா அதை சாரி அப்கீலியன் சொல்லி சொல்றோம், அப்பாலே போன்னு சொல்லி சொல்றோம். பக்கத்துல இருந்துச்சுன்னா பெருசா தெரியும், அதனால பெரிக்கீலியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே போல நிலவுக்கும் சொல்லுவாங்க. யாருக்கு? பூமிக்கும் நிலவுக்கும். ஸோ பூமியில இருந்து ரொம்ப தூரம் நிலவு இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்றாங்கன்னா அப்போஜீன்னு சொல்லி சொல்றாங்க. பக்கத்துல வந்துச்சுன்னா பெரிஜின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் நம்ம பக்கத்துல இருக்காரா, பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் யார எப்படி சொல்லுவோம், ஜின்னு கூப்பிடுவோமா, அதனால பெரிஜி அண்டு அப்போஜின்னு சொல்லி சொல்லணும். சூரியனுக்கும் பூமிக்கும் சொன்னாங்கன்னா ஹீலியன் சொல்லி சொல்லணும். ஏன்னா எதை குறிக்குது ஹீலியன்ற வார்த்தை? ஹீலியன்ற வார்த்தை எதை குறிக்குது? சூரியனை தானே குறிக்குது. 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியன்ற இதை உருவாக்கும். அதே போல ஜீன்றது எதை குறிக்குதுன்னா நிலவை வந்து குறிக்குது. அப்புறம் இது ஒரு டேட்டா. இங்க ஒரு துணைக்கோள் கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்கவே, டைட்டான். டைட்டான் என்னது? மேகம் மற்றும் வளிமண்டலத்துடன் கூடிய ஒரே துணைக்கோள். சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் இது. யானல்ல ஒண்ணு பார்த்தோம், மொத்த சூரிய குடும்பத்திலே யார் பெருசுனா கேனிமேட்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது என்னது? அட்மாஸ்பியர் இருக்கிற ஒரே சேட்டலைட். கிளவுட்ஸும் அட்மாஸ்பியரும் இருக்கிற ஒரே சேட்டலைட் என்னது? டைட்டான். அது எதோடது? சாட்டர்னோடது. அடுத்து பாருங்க, துணைக்கோள் இது. இது சூரிய குடும்பத்தில் 2வது பெரிய துணைக்கோள். அப்ப முதல் பெரிய துணைக்கோள் இது அங்க வியாழனோடது கேனிமேட், இது 2வது. அதே போல இன்னொன்னு என்ன இருக்கு? அட்மாஸ்பியரும் இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. அவ்வளவுதான். மற்ற எல்லாம் டைட்டான் பத்தி கொடுத்துருக்காங்க, அது பேசிக்கா பத்தி வச்சுக்கோங்க. வெண்கற்கள் இப்பதான் பார்த்தோம், மெட்டியாய்ட்ஸ், மெட்டியோயிட்ஸ், இந்த மாதிரி சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே, போதும். அதுக்கப்புறம் புவியின் உருவம் மற்றும் வடிவம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நம்ம லொகேஷன் டாபிக் நடத்தும் போது என்ன பண்ணிக்கலாம், இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சோலார் சிஸ்டம், அதில் உள்ள விண்பொருட்கள் எல்லாமே சேர்த்து முழுசாக பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம எர்த்தோட சேஃப் இதெல்லாம் எப்படி வந்துச்சு, எர்த்தை பற்றி கொஞ்சம் ஏற்கனவே நடத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டும் அடுத்து லொகேஷன் டாப்பிக்ல இருந்து அப்படியே வரிசையாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ சிலபஸில் முதல் டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், லொகேஷன் சொல்லி டாப்பிக்லேருந்து நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து. ஓகே, நன்றி, வணக்கம்.